पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ நமஸ்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகம் பார்த்துட்டு இருக்கோம். நேற்று வரைக்கும் 66வது ஸ்லோகத்துக்கு மேல இருக்கிற உபசம்ஹார பாஷ்யம் பார்த்து முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் ஒரு 12 ஸ்லோகங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியா இந்த கிரந்தத்தை பார்த்தீங்கன்னா யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த உபதேசிக்கணும் அப்படின்னு ஆச்சாரியாருக்கு உபதேசம். கூடவே இந்த கிரந்தத்தை எப்படி கிரகணம் பண்ணணும், இந்த கீதா சாஸ்திரத்தை எப்படி சிரவணம் பண்ணணும்னு ஸ்ரோதாக்களுக்கும், அப்போ வக்தா எப்படி இருக்கணும், ஸ்ரோதா என்ன பண்ணணும் அப்படின்ற கண்டிஷன் எல்லாத்தையும் ஆச்சாரியார் சொல்ல ஆரம்பிக்கிறார். இதுக்காக 67வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. ஆச்சாரியாருக்கு இப்போ என்ன மாதிரி இருக்கிற ஆச்சாரியார்கள் பகவத்கீதை நாடு ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆச்சாரியார்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ஸ்லோகங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லப்படும். ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார் ஒரு அவதாரிக்கா. சர்வம் கீதா சாஸ்திரார்த்தம் உபசம்ஹிருத்ய. போன ஸ்லோகத்துல மொத்த கீதா சாஸ்திரம் சர்வம் கீதா சாஸ்திர அர்த்தம், கீத சாஸ்திரத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் 4 ஸ்டெப் தான் வச்சுக்கோங்க. கர்மம் கர்மயோகம் ஞானம் ஞான நிஷ்டா, இவ்வளவுதான் கீதையோட அர்த்தம், இவ்வளவுதான். இது அடையிறதுக்கு என்ன உபாயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். பக்தியா மாமபி ஜானார், பக்தியினால் என்னை அடைகின்றார், இவ்வளவுதான் சிம்பிள், வேற எதுவுமே இல்லை. கர்மம் கர்மயோகம் ஞானம் ஞான நிஷ்டா, இது எல்லாத்துக்கு பின்னாடியும் எது இருக்கும், பக்தி இருக்கும். இவ்வளவுதாங்க. சர்வ தர்மான் பரித்தேஜை பார்த்தீங்கன்னா நல்லா அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஞானம் கிடைச்சிடும். இதுதான் கீதையோட அர்த்தம். ஒரே ஸ்லோகத்துல சொல்லுங்க சுவாமி அப்படின்னா ஒரே ஸ்லோகத்துல சொன்னா சர்வ தர்மான் பரித்தியஜை தான் ஒரே ஸ்லோகம். எல்லா தர்மங்களையும் சமர்ப்பணம் பண்ணிட்டு ஈஸ்வரனையே சரணாகதி பண்றது மூலமா அவனை அறிய முடியும். இதுதான் கீதையோட அர்த்தம். தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத, அவனையே சரணாகதி பண்ணணும். இதுதான் பார்த்தீங்கன்னா கீதையோட அர்த்தம். ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட பார்த்தீங்கன்னா கீதையோட சாரம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றார், கீதான்றத திருப்பி போடுங்க அப்படின்ற. திருப்பி போட்டா என்ன தாகி தாகின்னு வருமா,
பெங்கால்ல வந்து பாத்தீங்கன்னா தாகி தாகி அப்படின்னா தியாகம் தியாகம்னு அர்த்தம். அப்போ வேற எதுவுமே பண்ண வேணாம். என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட எல்லா ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் ஈஸ்வரன் இடத்துல தியாகம் பண்ணணும், சமர்ப்பணம் பண்ணணும். இதுதான் கீதையோட அர்த்தம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ. அதான் வேற எதுவுமே பண்ண வேண்டாம். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா சர்வம் கீதா சாஸ்திர அர்த்தம், மொத்த கீத சாஸ்திரத்தோட அர்த்தத்தையும் உபசம்ஹிருத்திய போன ஸ்லோகத்துல நல்ல முடிவுரை எழுதிவிட்டு என்ன பண்றார், இப்போ அஸ்மின் அத்தியாயே விசேஷத்தகச்ச, இந்த அத்தியாயத்துல 18th சாப்டர்ல மொத்த 17 அத்தியாயங்களோட சுருக்கமா எல்லா விஷயங்களையும் இந்த அத்தியாயத்துல ரொம்ப ஸ்பெஷலா விசேஷத்தகச்ச அந்தே இக சாஸ்திரார்த்த தார்டியாய முடிவுல வந்து பாத்தீங்கன்னா சர்வதர்மான் பரித்யஜ்யன்ற இந்த ஸ்லோகத்திலையும் போன ஸ்லோகத்திலையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஈஸ்வர சர்வபூதானாம்லாம் ஸ்லோகங்கள் மூலமா நல்ல முடிவுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டோம், நல்ல சாஸ்திரார்த்தம் திருடமாவதற்காக. அதுக்காக தான் கிளாஸ் அதிகம். இந்த 18th சாப்டர்ல தான் நமக்கு வந்து அதிகபட்சமான கிளாஸ் இதுக்குதான் எடுத்திருக்கோம். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது முடிவு போக 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 அதிகமா எடுத்திருக்கோம். நிஷ்டா பிரகரணம் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திர உபசம்ஹாரம் பண்ணியிருக்கோம். இதுல எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரார்த்த தார்டியாய, சாஸ்திரம் இததான் சொல்லுது அப்படின்னு திருடமா நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சங்கேபத்தோ உபசம்ஹாரம் கிருத்வா, சுருக்கமா உபசம்ஹாரத்தை வந்து பாத்தீங்கன்னா செய்துவிட்டு அதை இதானி பிறகு இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா சாஸ்திர சம்பிரதாய விதிம் ஆக. சாஸ்திரம்னா கீதா சாஸ்திரம், இந்த வேதாந்த சாஸ்திரம் கீதா சாஸ்திரம். இத வந்து பாத்தீங்கன்னா சம்பிரதாய விதிம் அப்படின்னா சமயக்கு பூர்வ பிரதாயம் அப்படின்னு என்ன அர்த்தம், நல்லா கொடுக்கறதுன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இத பரம்பரை பரம்பரையா குரு சிஷ்யன் சொல்லிட்டு வர்றதுக்கு பேர் சம்பிரதாயம்னு பேர். குரு சிஷ்யனுக்கு கொடுக்கறது, சிஷ்யன் குருவாயி திரும்ப அவனோட சிஷ்யனுக்கு கொடுக்கறது, இப்படிதான் பரம்பரா வந்திருக்கு. இந்த கொடுக்கறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா விதி இருக்கு. கொடுக்கறவங்க எப்படி கொடுக்கணும், இதை உபதேசிக்கிறவங்க, அதை வாங்குறவங்க எப்படி இந்த சாஸ்திரத்தை வாங்கணும், கிரகணம் பண்ணணும் அப்படின்னு விதியை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்ல ஆரம்பிக்கின்றார். அப்ப சம்பிரதாய விதி அப்படின்னு பேரு. இது பேரு ஆச்சாரியர் வந்து 67வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். இதம் தேனா தபஸ்காய, இதம் தேனா தபஸ்காய நா பக்தாய கதாச்சன, நா பக்தாய கதாச்சன நசா சுஷ்ரூஷவே வாச்யம், நசா சுஷ்ரூஷவே வாச்யம் நச மாம் யோபியசூயதி, நச மாம் யோபியசூயதி. இதம் தேனா தபஸ்காய நா பக்தாய கதாச்சன நசா சுஷ்ரூஷவே வாச்யம் நச மாம் யோபியசூயதி. என்ன மாதிரி ஆச்சாரியர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாக்கியம் சொல்லப்படுது. இப்போ இந்த பாடத்தை கேட்டதுக்கு பிறகு யாராவது இதை நல்லா மனனம் பண்ணி உங்களுக்குள்ளார நல்ல ஸ்திரத்தன்மை ஆயிட்டு நீங்க சொல்லி கொடுக்கணும்னாலும் இந்த விதியை ஃபாலோ பண்ணுங்க. என்ன விதி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். தே உனக்கு இதம், இந்த சொல்லப்பட்ட இந்த சாஸ்திரம், இதம்னா இதம் சாஸ்திரம், இந்த சாஸ்திரம் கீதா சாஸ்திரம் உனக்கு சொல்லப்பட்டது. இந்த சாஸ்திரத்தை உனக்கு சொல்லப்பட்ட இந்த கீதா சாஸ்திரத்தை அதபஸ்காய தபசில்லாதவனுக்கு ந கதாச்சன தேயம், இந்த தபசில்லாதவனுக்கு இந்த கீதா சாஸ்திரத்தை சொல்லக்கூடாது, கொடுக்க கூடாது. முதல் கண்டிஷன். ரெண்டாவது ந அபக்தாய, நாபக்தாய பிரிச்சோம்னா ந அபக்தாய கதாச்சன தேயம். கதாச்சன அப்படின்றதுக்கு அர்த்தம் ஒரு பொழுதும் எப்பவும் எந்த சமயத்திலையும் பக்தி இல்லாதவனுக்கு. அபக்தாயன பக்தாய அபக்தாய, பக்தனுக்கு ஆப்போசிட் அபக்த. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பக்தி இல்லாதவனுக்கு கதாச்சன நதேயம், இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொழுதும் சொல்லக்கூடாது. ரெண்டாவது. அப்புறம் மூணாவது கண்டிஷன் சொல்றாரு நச்ச அஸ்ரூஷவே, நச்சாசூஸ்ரவே. பிரிச்சு பாத்தீங்கன்னா
அசுருஷூஷவே, அந்த முக்கியமானது சுசுருஷான்னு சொல்றோம். சுசுருஷா செய்யாதவனுக்கு குருநாதருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுசுருஷான்ற சேவை பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நதேயம், கதாச்சன நதேயம். வாச்சியம் வாச்சியம் இருக்குல்ல, வாச்சியம்னாலும் தேயம்னாலும் ஒண்ணுதான். இந்த கீதா சாஸ்திரத்தை ந வாச்சியம், ஒவ்வொன்றுத்துக்கூடைய ந வாச்சியம் ந வாச்சியம் ந வாச்சியம் போட்டுக்கணும். தபசில்லாதவனுக்கு இந்த கீதா சாஸ்திரத்தை ஒரு பொழுதும் சொல்லக்கூடாது. பக்தி இல்லாதவனுக்கு ஒரு பொழுதும் இந்த கீதா சாஸ்திரத்தை சொல்லக்கூடாது. சுஸ்ரூஷா இல்லாதவனுக்கு இந்த கீதா சாஸ்திரத்தை ஒரு பொழுதும் சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்ல, நச்சமாம் யோ அபியசூயதி, எவன் வந்து பாத்தீங்கன்னா அசூயா அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொறாமை, ஜலஸ். பொறாமை உள்ளவனுக்கு, ஜலஸ் உள்ளவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஜலஸ் இருந்தா என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னா ரெண்டு விதமா இருக்கு. இப்ப கீதா சாஸ்திரத்துல வந்து ஆச்சாரியர் பூர்வ பக்ஷி நிறைய பேரை கிரிட்டிசைஸ் பண்றாரா. இப்ப நானும் வந்து பாத்தீங்கன்னா பூர்வ பக்ஷிகளா வந்து பாத்தீங்கன்னா கர்மகாண்டிகள் யாரெல்லாம் இருக்காங்களோ தப்பு தப்பா சொல்றவங்க நிறைய பேரை கிரிட்டிசைஸ் பண்றோமா. எந்த அம்சத்துல பண்றோம் அப்படின்னா தனிப்பட்ட முறையில யாருக்கும் ராகத்வேஷமே இருக்காது. சித்தாந்தம், வெறும் சித்தாந்தத்தை மட்டும் வச்சுக்கிட்டு வேத விரோதமா இருக்கிறத மட்டும்தான் சங்கரர் கண்டனம் பண்ணுவார். அவருக்கு வந்து யார் மேலேயும் ஜலஸ்லாம் ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி எங்க ஜலஸ்ன்ற வார்த்தை பயன்படுத்தும் அப்படின்னா இன்னொருத்தரோட குணத்தை வந்து பாத்தீங்கன்னா சகிக்க முடியாம, இன்னொருத்தருக்கு கிடைக்கிறத நல்ல லீகலா கிடைச்சிட்டு இருக்க அவங்க பிராரம்பத்துல உண்டாகிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஐயோ இவங்கெல்லாம் இவ்வளவு சௌக்கியமா இருக்காங்களே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன உள்ளுக்குள்ள சகிக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவோம், எதையாவது அவங்கள பத்தி பிளேம் பண்றது, எதையாவது குற்றம் சொல்றது. அப்ப கிருஷ்ணரை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஜலஸ், அவ்வளவு ஜலஸ். என்ன இந்த மனுஷன் இப்படி இருக்க, ஆனந்தமா இருக்கானே அப்படின்னு. நம்ம ரோட்ல வந்து கொஞ்சம் நல்ல வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலும் மற்றவனுக்கு பிடிக்காது, ஜலஸ் வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி ஈஸ்வரனிடத்திலையும் இவன் மாட்டுக்காரன் தானே, ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன் தானே, இவனுக்கு என்ன பெரிய தெரியும் அப்படின்னு இவன் தான் ஈஸ்வரன் சொல்றாங்க அப்படின்னு கிருஷ்ணர் மேல அவர் இருக்கிற காலத்திலேயே நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அசூயா இருந்துச்சு, தோஷம் பார்த்தது. நிறைய பேர் தோஷம் பார்த்தாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இடத்துல யாரு குறை சொல்லாதவர்களா இருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் இது சொல்லணும். குறை சொல்றவங்களுக்கு ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா பொறாமையினால ஈஸ்வரன் இடத்திலேயே பொறாமைப்படுகின்றவர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். அப்படி ஈஸ்வரன் இடத்துல குறை காண்பவர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, இத அபியசூயதி ந வாச்சியம், இதை சொல்லக்கூடாது. அசூயா இல்லாதவனுக்கு தான் சொல்ல வேண்டும், அசூயா இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடாது. 4 கண்டிஷன். இது ஏன் சாமி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கேன். வேதத்துல சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகாரி இல்லாதவனுக்கு சொல்லாத, நீ துக்கப்படுவேன்னு சொல்லுது. என்ன மாதிரி வந்து துக்கப்பட்டவன் வந்து பாத்தீங்கன்னா கீதா சாஸ்திரத்தை சொல்லி வேதாந்தத்தை சொல்லி துக்கப்பட்டவன் யாருமே இருக்க மாட்டாங்க. நான் இப்பதான் கொஞ்சம் திருந்திருக்கேன். நான் ரொம்ப திருந்தி ஓரமா ஒதுங்கி இருந்து என்னோட காரியத்தை பண்றேன். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம யோக சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு 4 விஷயம் சொல்லுது. மைத்ரி கருணா முதித்த உபேக்ஷாயாம் சுகதுக்க புண்ணியா புண்ணியாதாம் பாவனாதக சித்த பிரசாதனம் நம்ம ஒரு சூத்திரம் இருக்கு. யார் யார்கிட்ட எப்படி எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். மித்திரபாவம் வைக்கணும்னா நண்பனா வச்சுக்கிறதுக்கு ஒரு குவாலிட்டி, நல்ல சுக்கியா இருக்கிறவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். அதே நேரத்துல கருணா பண்ணணும் அப்படின்னா துக்கிகளா இருக்கிறவங்கள்ட்ட கருணை படணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புண்ணியாத்மாக்கள்கிட்ட பிரசன்னமா நடந்துக்கணும். பாப்பாத்மாக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உதாசீன பாவத்தோட குரங்க பார்க்காத மாதிரி அனிமல்ஸை பார்க்க கூடாது. அதே மாதிரி கெட்டவங்கள்ட்ட வந்து கெட்ட காரியம் பண்றவங்கள்ட்ட உதாசீன பாவத்தோட நடந்துக்கணும். இதுல எங்கேயாவது நம்ம மாத்தி மாத்தி பண்ணணும் அப்படின்னா அங்க என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா துக்கம் வரும். எனக்கு வந்து பிரத்யக்ஷம் வந்து நான் தான் பிரத்யக்ஷம். நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கருணையோட யாரு வந்தாலும் வேதாந்தத்தை சொல்லியிருக்கேன். அப்ப யாரு வந்தாலும் வேதாந்தத்தை சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி சொல்லக்கூடாது, முக்கியமான ரூல். சரி, அப்படி சொன்னா என்ன ஆகும், இது ரொம்ப துக்கி ஆக வேண்டியதுதான். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஐயோ ஐயோ தலையில முட்டிக்க வேண்டியதுதான். ஐயோ இந்த செவத்துக்கு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லையே, இவங்களுக்குலாம் இந்த வேதாந்தத்தை சொல்லமே அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வருஷக்கணக்கா டைம் கொடுத்துட்டு முட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது ஆரம்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா குருநாதர்கள் எல்லாத்துக்கும் இதே பிரச்சனை. அது இந்த கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம்.
ஆதி காலத்திலிருந்து. அதனாலதான் இங்க ஆச்சரியர் முதல்ல கண்டிஷன் சொல்றார். என்னென்ன பாஷ்யத்துக்கு வந்துட்டு ஒவ்வொன்றா பார்ப்போம். இதம் சாஸ்திரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த கீதா சாஸ்திரத்தை தே தவ ஹிதாய மயா உத்தம், உன்னுடைய ஹிதத்துக்காக. ஹிதம்னா என்ன அர்த்தம்? ஸ்ரேயஸ்ன்னு அர்த்தம். உனக்கு ஹிதம் செய்யக்கூடியது மோக்ஷம். உனக்கு மோக்ஷம் செய்யக்கூடிய, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த சாஸ்திரத்தை மயா உத்தம், என்னால் சொல்லப்பட்ட இந்த கீதா சாஸ்திரத்தை எதுக்காக பகவான் சொன்னாரு? நல்லா புரிஞ்சுக்கணும். மோட்டிவேஷன் கிளாஸ்லாம் இல்லை. இது சாமி வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன் கிளாஸ்க்கு சொல்றாரு புண்ணியம் கிடைக்கும், அது மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. அப்ப இந்த கீதா சாஸ்திரத்தோட முக்கியமான தாத்பரியம் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது எதுக்கு? சம்சார விச்சித்தையே, சம்சாரம் துண்டுபடணும். சம்சாரம் துண்டுபடணும்னு அர்த்தம் 84 லட்சம் யோனிலைகள் வந்து பாத்தீங்கன்னா பிறந்து இறந்து பிறந்து இறந்து சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த சைக்கிள் போயிட்டே இருக்குது, பிறவி சக்கரம். இத வந்து பாத்தீங்கன்னா வெட்டி வீழ்த்துறதுக்காகத்தான் கீதா சாஸ்திரம் சொல்லப்பட்டது. இந்த கீதா சாஸ்திரத்தை அதபஸ்காய, அதபஸ்காய என்ன அர்த்தம்? தபஸ் இல்லாதவனுக்கு, தபோ ரஹிதாய, தபஸ் இல்லாதவனுக்கு ந வாச்சியம் சொல்லக்கூடாது. இது வியவஹிதேன சம்பந்தா. என்ன பண்ணணும்? ந தபஸ்காய வாச்சியம்னு கீழே இருக்கிறது எடுத்து மேல போட்டுக்கிட்டு ஒரே வாக்கியமா ஆக்கிக்கணும், துண்டு துண்டா பண்ணிக்கணும். தபஸ் அதபஸ்காய நவாச்சியம், தபஸ் இல்லாதவனுக்கு சொல்லக்கூடாது. ஏன் சுவாமி தபஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இந்த அத்தியாயத்துல முன்னாடியே சொல்லியிருக்கோம். யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன பிராமணா விவிதிஷந்தின்னு பிருகதாரண்ய ஸ்ருதி. அதே ஸ்ருதியை வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்கார்? யஜ்ஞம் தானம் தபஸ்சைவ பாவனானி மனிஷினஹ. யஜ்ஞமும் தானமும் தபஸும் மனிதர்களை சுத்தப்படுத்தக்கூடியது. அப்ப எதையுமே பண்ண வேணாம்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா புரிஞ்சுக்குங்க. எதையாவது பண்ண வேணாம், தபஸ் எல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தப்பு, கீதா சாஸ்திரத்துக்கு எதிரானது. யாராவது தபஸ் பண்றானா நல்லா என்கரேஜ் பண்ணணும். ஏன்? தபஸ் தான் சுத்திகரணம் பண்ணக்கூடியது. யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பதஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா சொல்றார் 2:43 சொல்றார். தபஸ் என்ன சுவாமி பண்ணும் அப்படின்னு கேட்கும் போது, காயேந்திரிய சித்திகி அசுத்தி க்ஷயாத் தபசக. என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய இந்திரியங்கள் மனசு எல்லாத்துலயும் ஒரு அசுத்தி இருக்கு, ஒரு மலங்கள் இருக்கும். என்ன மலம் சுவாமி அப்படின்னா ரஜோகுணமும் தமோ குணமும் தான் மலம். அதனாலதான் நம்ம தப்பா என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் யோசிப்போம். மனசு வந்து டிப்ரெஷன்ல போகும், இந்திரியங்கள் போக விஷயங்கள்ல போகும். இதனை எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டக்கூடியது எது அப்படின்னா தபசு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படி யஜ்ஞம் சிறந்ததோ தானம் சிறந்ததோ அதே மாதிரி தபஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மனுஸ்மிருதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா தபஸை வந்து ரொம்ப ஸ்லாகியம் பண்ணி சொல்லியிருக்காரு மனு. தபஸு மாதிரி ஒரு சாதனம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி பண்றதுக்கான சாதனம் இந்த உலகத்துல இல்ல. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா தபசு பண்ண 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 நம்மளோட இந்திரிய மனசுல அந்த கரணத்துல இருக்கக்கூடிய அழுக்குகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்கும். இந்த பிரம்மத்தை நான் அப்படின்னு அறியிற ஞானம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாகும். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா 3 கர்மத்தையும் யஜ்ஞம் தானம் தபக்கர்ம பாவனானி மனிஷினக ந தியாஜ்யம் இத ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார் ஆச்சாரியார். இத தியாகம் பண்ணவே கூடாது. அப்ப தியாகம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் அவசியம் இத கர்த்தவியம்னு வச்சிருக்கு தபஸ. அப்ப தபஸ் இல்லாதவனுக்கு சொன்னா என்ன ஆகும்? துக்கம் தான் வரும். அதுக்கு அடுத்தது சொல்றேன், தபஸ்வினே அப்பி. நிறைய பேர் தபஸ்விகளா இருக்காங்க, ஏகப்பட்ட பேர். நார்த் இந்தியால போனீங்க அப்படின்னா நிறைய தபஸ்விகளை பார்க்கலாம். அந்த தபஸ்விகளா இருந்தாலும் கூட அபக்தாய, அபக்தாயன்னு அர்த்தம் பக்தி இல்லாதவனுக்கு. யாரிடத்துல பக்தி இல்லாதவன்? குரு தேவ பக்தி ரஹிதாய. குருவினிடத்திலையும் தேவதையினிடத்திலையும் எவனுக்கு பக்தி இல்லையோ, அப்ப குருநாதர்கிட்டையும் பக்தி இருக்கணும். அதே நேரத்துல தேவதை இஷ்ட தேவதான்னு ஒண்ணு இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு இஷ்ட தேவதா இருக்கணும் கனெக்ட் பண்றது. அப்ப அந்த இஷ்ட தேவதையின் இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பக்தி இருக்கணும். அப்படி பக்தி இல்லாதவனுக்கு என்ன பண்ணக்கூடாது? தபஸ்வியா இருந்தாலும் கூட, இந்த திருவண்ணாமலையில ஏகப்பட்ட தபஸ்விகள் இருக்காங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா பக்தி இருக்காது. நான் இந்தியாவில ஃபுல்லா சுத்தி பார்த்துருக்கேன். நிறைய பேர்ட்ட பக்தி இல்லாம வெறும் தபஸ் மட்டும் இருக்கும். 2-3 பேர் அப்படியே இது மாதிரி செவ்வறு மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க.
ஈஸ்வரனை பத்தி கொஞ்சம் கூட பக்தி இருக்காது. நாங்க கிரிவல பாதையெல்லாம் நிறைய பேரை பார்க்கிறோம். ஐயோ ஐயோ ஈஸ்வர நாமத்தை சொல்லியா உனக்கு என்ன வேணுமோ பண்றோம் அப்படின்ற சொல்ல மாட்டானே. ஈஸ்வர நாமம் வராது, ஓம் நம சிவாய வரவே வராது வாயில. சும்மா உட்காரு. நான் வயசானவங்கள்ட்ட இருந்து எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கேன். உட்கார்ந்து ஏகாந்தமா உட்கார்ந்து சுவாமியை மலையை பார்த்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சொல்லிட்டு உனக்கு என்ன வேணுமோ நான் எல்லாத்தையும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். பக்தி பாத்தீங்கன்னா ரொம்ப அரிதான விஷயம். அது அம்மா அப்பாட்ட இருந்து பிறவி முந்தின ஜென்மங்கள்ல இருந்து வரக்கூடியது. பக்தி மாதிரி ஒரு சாதனம் இல்லை. அப்ப தபஸ் இருக்கிறவன் நிறைய பேர் இருக்கலாம். ஆனா தபஸ் இருந்து பக்தி இல்லாதவனுக்கு இதை கொடுக்க கூடாது. கதாச்சன என்னது? கஸ்யாஞ்சித்து எந்த ஒரு அவஸ்தையிலையும் எந்த காலத்திலும் பாத்தீங்கன்னா என்னது அவஸ்தாயாம் கதஞ்சித் அபி அவஸ்தாயாம் எந்த ஒரு அவஸ்தையிலையும் எப்பொழுதும் பாத்தீங்கன்னா நவாச்சியம் இதை பாத்தீங்கன்னா கொடுக்க கூடாது. அப்ப பக்தி இல்லாதவனுக்கு தபஸ்வியா இருந்தாலும் பக்தி இல்லாதவனுக்கு கொடுக்க கூடாது. அப்ப என்ன வந்துருது? 2 கண்டிஷன் அப்ளை பண்ணணும். தபஸ்வியாவும் இருக்கணும், பக்தனாவும் இருக்கணும். கூட சொல்றாரு அடுத்தது, பக்தக தபஸ்வியபி அபிசன். நிறைய பேர் பக்திமானா இருப்பான், கூடவே பாத்தீங்கன்னா தபஸ்வியாகவும் இருந்துகிட்டு இருந்தாலும் கூட அசுஸ்ரூஷவே. அசுஸ்ருஷுகு அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் பாத்தீங்கன்னா குருநாதருக்கு சுஸ்ரூஷா பண்ணவில்லையோ அவனுக்கும் கூட பாத்தீங்கன்னா யோ பவதி தஸ்மை அபி நவாச்சியம், அவனுக்கும் கூட இந்த கீதா சாஸ்திரத்தை உபதேசிக்க கூடாது. நான் பட்டிருக்கேன், அவஸ்தப்பட்டிருக்கேன். நான் பாத்தீங்கன்னா என்கிட்ட 2-3 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. நான் தான் காஃபி போட்டு கொடுப்பேன் டெய்லி கிளாஸ். காலையில வரும்போது நான் பண்ண எரர்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன். நான் பண்ண எரர் மாதிரிலாம் யாரும் பண்ணிருக்கவே மாட்டாங்க. இப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கேன். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எரர் பண்ணுவேன். காலையில கிளாஸ்க்கு வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் காஃபி போட்டு எல்லாத்துக்கும் கொடுப்பேன். இதுல பாத்தீங்கன்னா அவங்கவுங்க காஃபி டம்ளரை யார் வாஷ் பண்ணணும்? அவங்கவுங்க தானே வாஷ் பண்ணணும். இதுல 2-3 பேர் மேதாவிகளா இருந்தாங்க. அந்த மேதாவிகளோட டம்ளர்லாம் கூட நான் வாஷ் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு சேவை பண்ணி பாடத்தை கேட்டேன். பாடத்தை சொன்னேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்குள்ளார ஒரு ஆவல் என்னன்னா, ஐயோ கீதா சாஸ்திரத்தை கேட்கறதுக்காவது 4 பேர் வராங்களே அப்படின்னு. ஆக்சுவலா அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாம் பண்ண கருணை பாத்தீங்க அப்படின்னா கருணை தப்பான கருணை. சிஷ்யனுக்கு பாத்தீங்கன்னா குருக்கு சிஷ்யன் சேவை பண்ணிதான் இந்த வித்யாவை எடுக்கணும். இதான் விதி. அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்றேன்ல, தட்சிணை அக்செப்ட் பண்றேன்ல. முன்னாடி பழைய ஆளா இருந்தா அக்செப்டே பண்ணியிருக்க மாட்டேன். ஏன் சுவாமி பாத்தீங்கன்னா நீங்க தட்சிணை வாங்கி அதை பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு காட்டிலும் வாங்காமையே இருக்கலாம்ல. யாராவது சொல்லலாம்ல, சாமி நாங்க உங்களுக்காக தட்சணை கொடுக்கறோம், நீங்க என்ன பண்ணணும்? அந்த தட்சணையை வாங்கி உங்களுக்கு பயன்படுத்திக்கணும், சௌக்கியமா இருக்கணும், அதுக்குத்தானே கொடுக்கணும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தட்சணையை வாங்கி வெளியில இருக்கிறவ எல்லாத்துக்கும் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னும் உங்களுக்காக யூஸ் பண்ணல அப்படின்னா தட்சணையை வாங்காமையே இருக்கலாம்ல. கேள்வி வருமா? நான் இந்த காரியத்தை முதல்ல பண்ணேன். என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார்கிட்ட இருந்தும் எதுவுமே வாங்காம இந்த வித்யாவை கொடுக்கணும்னு ட்ரை பண்ணப்போ சேவையும் எடுக்காம எந்த ஒரு விதத்திலையும் எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாம பண்ணும் போது அது என்ன ஆகுது அப்படின்னா தப்பாகுது. அதனால்தான் ரிலேட்டிவ்ஸ்ல பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க மத்தியில சொல்லுவாங்க, வீட்டுல போய் கை நினைக்கணும். அந்த உறவு கை நினைச்ச உறவு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க ஒருத்தர் வீட்டுக்கு போறீங்க, சாப்பிடுறீங்க, அவங்கள உங்க வீட்டுக்கு கூப்பிடுறீங்க, சாப்பாடு கொடுக்குறீங்க. அப்ப அந்த பரிமாறுதல் பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கோ அது பாத்தீங்கன்னா அந்த பந்தம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், கமிட்மெண்டா இருக்கும். இப்ப ஒன் சைடடா மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு குருநாதர் உபதேசம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னா அந்த உபதேசத்துக்கு பாத்தீங்கன்னா கைமாறு எதுவும் எடுத்துக்காம இருக்காருன்னா அவங்களுக்கு அந்த வித்யால பாத்தீங்கன்னா ஒரு பாண்டேஜ் வராது, அது பலன் கொடுக்காம போயிடும். முக்கியமா சொல்லியிருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜோசியன்ட்ட, குருநாதர்கிட்ட, வைத்தியன்ட்ட பாத்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஃப்ரீயா எதையும் வாங்கக்கூடாது. ஜோசியன்ட்ட 1 ரூபாயாவது வச்சாவது அவன்கிட்ட இருந்து ஜோசியம் கேட்கணும். வைத்தியன்ட்ட பாத்தீங்கன்னா பணம் கொடுக்காம வைத்தியம் பார்த்துக்க கூடாது. குருநாதர்கிட்ட பாத்தீங்கன்னா ஏதாவது பண்ணாம அவர்கிட்ட இருந்து வித்யாவை எடுக்கக்கூடாது. சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா ஸ்லோகம் எனக்கு தெரியல, வித்யா தீர்த்தானி ஷட் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. எனக்கு மெமரி லாஸ் ஆயிருக்கு, அதனால மறந்து போச்சு. 6 விதத்துல பாத்தீங்க அப்படின்னா வித்யாவை கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல இருந்து
புத்திரன் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் ஆளா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸ்வேதகேதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா வித்யாவை கொடுத்தார். பரம்பரையா வந்து பாத்தீங்கன்னா வித்யா எப்படி வந்திருக்குன்னா, முன்னாடி காலத்துல நம்ம நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச சொல்றோம்ல, அதுல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அப்பா புள்ள தான் வந்திருக்கும். அப்பா தான் சிஷ்யனுக்கு அந்த புள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வித்யாவை கொடுத்திருப்பாரு. முதல் வந்து பாத்தீங்கன்னா புத்திரனுக்கு இந்த வித்யாவை கொடுக்கலாம், முதல் ஸ்டெப். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சிஷ்யனுக்கு இத தனக்கு சேவை பண்ணி சிஷ்யன் இருக்கான் அப்படின்னா சிஷ்யனுக்கு கொடுக்கலாம். மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரியாய, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குரு புத்திரனும் இல்ல சிஷ்யனும் இல்ல, ஆனா பிரியமா நடந்துப்பாங்க, அந்த பிரியமானவர்களுக்கு இந்த வித்யாவை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நாலாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்யா வித்யா, ஒரு வித்யாவை எடுத்துக்கிட்டு ஒரு வித்யாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது, பரிமாறிக்கிறது. எனக்கு ஒண்ணு தெரியும், இன்னொருத்தருக்கு ஒண்ணு தெரியும். நான் வந்து நர்மதா கரையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போயிருந்தேன். எனக்குள்ள அப்ப பிரம்மச்சாரி, எனக்குள்ளார என்னோட ஷாக்கா படிக்கணும், என்னோட வேத ஷாக்காவை படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நர்மதா கரையில வந்து குபேர் பண்டார்னு ஒரு இடம், சரஸ்வதி சங்கமம், அந்த இடத்துல ஒரு பாடசாலை இருந்துச்சு. ஒரு மகாராஷ்டிரா ஒரு இவரு அங்க வந்து பாத்தீங்கன்னா வேத பண்டிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாடசாலை வச்சிருந்தார். நானும் அவரு என்ன பண்ணோம், ஒரு ஒப்பந்தம் போடுறோம். அவருக்கு வேதாந்தம் படிக்கணும்னு ஆசை, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஷாக்கி அத்தியனம் பண்ணணும்னு ஆசை. அவர் சொன்ன ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிரு சாமி, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிக்கிரமா முடிச்சுட்டு வாங்க, வந்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து காலையில ஃபுல்லா நான் உங்களுக்கு உபதேசம் வந்து பாத்தீங்கன்னா வேதத்தை சொல்லி கொடுக்குறேன், நீங்க ஈவினிங் ஃபுல்லா எனக்கு வேதாந்தத்தை சொல்லி கொடுங்க, உபனிஷத்தெல்லாம் நீங்க எனக்கு படிச்சு கொடுங்க, நான் வேதத்தோட பூர்வ பாகத்தை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு. சூப்பரா இருக்கே அப்படின்னு வித்யா வித்யா, ஒரு வித்யாவை கொடுத்து ஒரு வித்யாவை வாங்குறது ஒப்பந்தம் போட்டுட்டு நான் போனேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நடக்கல. அதுக்குள்ளார சன்னியாசம் எடுத்துட்டேன். சன்னியாசம் எடுத்துட்டு வேதம் படிக்க கூடாதுன்னு அதை விட்டுட்டேன். அப்ப ஒரு வித்யாவை கொடுத்து ஒரு வித்யாவை வாங்குறது வித்யா வித்யா அப்படின்னு பேரு. நாலாவது. அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா ரிணாய, யாருக்காவது கடன் பட்டிருப்போம், ஐயோ இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்ப என்னால அது மாதிரிலாம் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்தோத்திரங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன், ருத்ரம் சொல்லி கொடுத்துருக்கேன், துர்கா சப்தசதி சொல்லி கொடுத்துருக்கேன், லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லி கொடுத்துருக்கேன், சந்தியாவந்தன மந்திரங்கள்லாம் நிறைய பேருக்கு கடன் பட்ட மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வாங்குனா எனக்குள்ளார ஐயோ இவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டுமே இவங்களுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு உள்ளுக்குள்ளார வந்து ஒரு கடன் பட்ட தன்மை இருக்கும். அப்ப லோன் வாங்கின மாதிரி நமக்குள்ளார ஒரு ஃப்ரீனஸ் இருக்காது. அதுக்காக என்ன பண்றது, ஒருத்தருக்கு கடனுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒன்ன சொல்லி கொடுக்குறேன். இது அஞ்சாவது. ஆறாவது தான் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில வருது என்னன்னு கேட்டீங்கன்னா தனாயச்ச, தனத்துக்காக ஒருத்தர் இருந்து தனத்தை வாங்கிட்டு தட்சணை வாங்கிட்டு அந்த பணத்துக்காக ஒரு வித்யாவை கொடுக்கறது. இது வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது ஸ்தானத்துலதான் தனத்தை வச்சிருக்கு. அப்ப முதல் இது புத்திரன், ரெண்டாவது இது சிஷ்யன், மூணாவது வந்து பிரியமானவன், நாலாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்யா வித்யா, வித்யா வித்யா நாலாவது, அஞ்சாவது ரிணம், ஆறாவது தான் வந்து பாத்தீங்கன்னா தனம் அப்படின்னு வரும். இந்த 6 விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வித்யாவை கொடுக்கலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆச்சுனாலும் அது தப்பு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் எது சுவாமி அப்படின்னு எங்கேயாவது கேள்வி கேட்டாங்கன்னா இந்த ஆறுல எது பெஸ்ட் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தேவாசி அப்படின்னு ஒருத்தர் சொல்றோம். அந்தேவாசி அப்படின்னா குருக்கு பக்கத்துல இருந்துகிட்டு, கீதால வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கோம், 4:34 சொல்லியிருக்கோம், தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவதரிசினகன்னு 4:34 சொல்லியிருக்கு. சுஷ்ரூஷா பண்ணி, பிரணிபாதம் அப்படின்னா இப்ப நாதபிரம்மம் இருக்காருன்னு வச்சுங்களேன், ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை நமஸ்காரம் பண்ணுவீங்க? இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வேணான்னு சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நமஸ்காரம் பண்ணுவாங்க தெரியும். நான் என்னோட ஆச்சாரியாருக்கு எவ்வளவு நமஸ்காரம் பண்ணிருக்கேன் எண்ணிக்கையிலே இருக்க. போகும்போது வரும்போது உளுந்து 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 நமஸ்காரம் பண்றது, பார்த்து கௌப்பீனம் துவைக்கிறதுல இருந்து ராத்திரி படுக்கையை தயார் பண்ற வரைக்கும் ஒவ்வொன்னா பார்த்து சுஷ்ரூஷா பண்றது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த சிஷ்யனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரியமா ஆயிடுவான். சிஷ்யன் வந்து மெதுவா ரொம்ப சிஷ்யனுக்கும் குருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிற அளவுக்கு ஒரு பிரியம் வந்துடும் உங்களுக்கு. அப்ப என்ன ஆகும், குருநாதர் சொன்னது சொல்லாதது எல்லாமே புரிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தரை பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா சேவையினால மட்டும்தான் பிரீத்தி பண்ண முடியும்.
அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா சிஷ்யனா இருந்து குருநாதருக்கு பக்கத்திலேயே இருந்து நல்லா வந்து பாத்தீங்கன்னா சுஸ்ரூஷா பண்ணி கேட்கறதுக்கு இச்சையினால பண்ணக்கூடிய சேவா, அந்த சேவையை பண்ணிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடத்தை கேட்டோம் அப்படின்னா ரொம்ப உத்தமம். சரி, தட்சணை கொடுத்து ஆன்லைன்ல எல்லாம் நம்ம இருந்துட்டு இருக்கோம்ல, சாமிக்கு ஒரு தட்சணை அனுப்பி வச்சுட்டோம். அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது எத்தனாவது கேட்டகரியில் வச்சிருக்கு? லாஸ்ட் கேட்டகரி. 6வது தான் வந்து பாத்தீங்கன்னா தட்சணையை வாங்கிக்கிட்டு பாடம் சொல்லி கொடுக்கறது உபாத்தியாயரோட வேலை. ஒரு ஸ்கூல் டீச்சர் ஏதாவது ஒரு டியூஷன் ஃபீஸ் போய் கொடுத்துட்டு ஒரு டியூஷன்ல நம்ம பாடம் படிக்கிறோம் பாத்தீங்களா, அது மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் கேட்டகரி தான். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ்ல எல்லாம் இருக்கக்கூடாது. இப்ப நீங்க ஒரு 86 பேர் 85 பேர் 86 பேர் பாடம் இருக்கீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் எத்தனை பேர் தெரியும் நினைக்கிறீங்க? ஒரு 10 பேர் என்கிட்ட ரெகுலரா பேசுறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஒரு 10 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அடுத்த லெவல்ல வந்து ஒரு 10 பேர் டிஸ்டன்ஸா எப்பவாவது பேசுறவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க. மொத்தம் 20 பேர் தான். மீதி யார் பாடம் கேட்கிறான்னு கூட எனக்கு தெரியாது. நிறைய பேர் யாரோட வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷனே இருக்காது. எப்படி குறை நேரம் தெரியும், என்ன கிரகணம் பண்ணாங்கன்னு தெரியும். இதே வந்து பாத்தீங்கன்னா குரு பக்கத்துல இருக்கிறதுனால என்ன லாபம் தெரியுங்களா? குருக்கு கூட சேவை பண்ணிக்கிட்டே என்னோட ஞானம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாடம் படிச்சதுல இருந்து இல்லை. என்னோட கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பூர்வாசிரமத்துல நான் பாடம் படிக்கும் போது முன்னாடி பிரம்மச்சாரியா இருந்து பாடம் கேட்கும் போது ஏகப்பட்ட வித்வான்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னோட சூப்பர் சீனியர்ஸ் எல்லாமே எல்லாம் மெத்த படிச்சவங்க, தர்க்கத்திலையும் கிராமர்லையும் ரொம்ப பெரிய பிரில்லியன்ட். ஆனா என்கிட்ட இருந்த ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா குருக்கு சேவை பண்ணதுதான் என்னோட பிளஸ் பாயிண்ட். ஆச்சாரியார் பக்கத்துல இருந்து நீங்க வந்து இது பண்ணும்போது வித்யா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமான வித்யா உங்களுக்கு கிரகணமாகும். சப்தத்தை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா வித்யா போயிடும். அதான் இது நம்ம டெய்லி படிக்கிறோமே. இதெல்லாம் நிறைய இருக்கு, நிறைய பிரமாணம் இருக்கு, நம்ம அங்கங்க பார்த்து. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா உங்களுக்கு சுஸ்ரூஷான்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல முக்கியமானது அதான். அதனாலதான் இங்க சொல்றாரு சுஸ்ரூஷா பண்ணாதவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வித்யாவை சொல்லக்கூடாது. அதனாலதான் முன்னாடி காலத்துல என்ன பண்ணுவாங்க, இருங்க ஒரு வருஷம் இருங்கன்னு பிப்பலாத மகிழ்ச்சி சொல்றார். எல்லாம் பெரிய வயசானவங்களா இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றது, வந்து ஒரு வருஷம் எனக்கு சேவை பண்ணிட்டு பிரம்மச்சரிய வாசம் பண்ணுங்க, ஒரு வருஷம் கழிச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் சொல்றேன் அப்படின்னு. அப்ப ஒரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா தொண்டு ஊழியம் பண்றது, சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா கௌப்பீனை வாஷ் பண்ணி போடுறதுல இருந்து, தண்ணி எடுத்து கொடுக்கறதுல இருந்து, சாப்பிட வைக்கிறதுல இருந்து எல்லா காரியங்களையும் பண்ண 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 சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி கணவன் ஒய்ஃபுக்கு நடுவுல ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு நடுவுல ஒரு இன்டிமசி இருக்கோ அது மாதிரி ஒரு இன்டிமசி கிரியேட் ஆகும். அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வித்யா வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். அதனால வந்து ஆச்சாரியார் இங்க சொல்றார், யாரு சுசுரூஷா பண்ணலையோ அவனுக்கு இதை கொடுக்க கூடாது. அதுக்கப்புறம் நச்சையோ மாம் வாசுதேவம் பிராகிருதம் மானுஷம் மத்வா, அது அடுத்தது அசூயா இருக்கவனுக்கு. அசூயா யார்கிட்ட? பகவான் இடத்துல. மாம் வாசுதேவம், வாசுதேவனா இருக்கக்கூடிய என்னை என்ன பண்றாங்க, பிறந்த மாதிரி, ஐயோ அவன் மாட்டுக்காரன் தானே, அவன் மாடு மேய்க்கிறவன், யாதவன் தானே, ஏ யாதவா அவன் வந்து மாடு மேய்க்கிறவன் தானே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிராகிருதம் மானுஷம் மத்துவா, இந்த பிராகிருத மனுஷனா சாதாரண மனுஷனா என்ன நினைச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன சும்மா வந்து பாத்தீங்கன்னா புல்லாங்குழல ஊதிக்கிட்டு இருக்கான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்களோட ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அவன் வந்து பாத்தீங்கன்னா 16,000 வைஃபை வச்சிருக்கான். அவன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெண்ணைய திருடுனா, மண்ணை சாப்பிட்டான், அது இதுன்னு நம்ம பக்தர்கள் குணமா பாக்குறது எல்லாத்தையும் துவேஷம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, குறையா பேசுவாங்க. தத்துவம் புரியாம அவனை வந்து பாத்தீங்கன்னா நிந்தா பண்றதையே வேலை வச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் தெரியுமே, ராமரை வந்து செருப்பால் அடிக்கிறது, மாலை போடுறது, கிருஷ்ணரை வந்து பாத்தீங்கன்னா தப்பு தப்பா பேசுறது, கீதையின் மறுபக்கம்னு ஏதாவது எழுதுறது, தப்பு தப்பா பேசுறது. இறைவன் மேல வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு பாலபிஷேகம் பண்ணணும்னு, இறைவனுக்கு பாலபிஷேகம் பண்ணா இவனுக்கு பொறுக்காது. ஈஸ்வரனுக்கு பாலபிஷேகம் எதுக்கு பண்ணணும், அவனுக்கு எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய மரியாதைகள், எதுக்கு இவ்வளவு பெரிய கோயில், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது டாய்லெட் ஏதாவது கட்டலாம்ல, கோயில் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா டாய்லெட் கட்டலாம்ல, எதுக்காக கோயில் கட்டணும், எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கோயில் ஈஸ்வரனுக்கு தேவையா? நாடு ஃபுல்லா எக்கு தப்பா எதையா பேசிக்கிட்டே இருப்பான். இறைவனுக்கு எது பண்ணாலும் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காது. அதான் இங்க சொல்றாரு, மானுஷம் மத்துவா, என்னை வந்து மனுஷன் நினைச்சுக்கிட்டு அபியசூயத்தினா என் மேல பொறாமைப்படுகிறானோ,
எப்படி? ஆத்ம பிரசம்சாதி தோஷ அத்தியாரோபேன. ஆத்ம பிரசம்சா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது? தன்னையே வந்து பாத்தீங்கன்னா புகழ்ந்துகிட்டு தன்னையே பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு, யாரு கலைஞரா இருக்கட்டும், பெரியார்னு ஒரு ஆள் வந்தாரு, அவர் பெரியாரா இருக்கிறதுல ரொம்ப சிறியார், அவரை எப்படி பெரியார் ஆக்குனாங்கன்னு தெரியல. நம்மலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மழுங்கி போயிட்டோம். கோயிலுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடி கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை எழுதுனவனுக்கு ஒரு பெரிய சார் எவனா பாமுச்சு அதை இது பண்ணியிருக்கணும். தீவிரவாதிகள்லாம் கம்மி ஆயிட்டோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இறைவனுக்கு தூற்றுறவன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில உட்கார வச்சிருக்கோம். அப்போ வந்து தன்னையே சிலாகிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்யகசிபு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தனக்கே செலவச்சுக்கிட்டு தன்னையே புகழ்ந்துக்கிட்டு ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து பாத்தீங்கன்னா தோஷங்களை அத்தியாரோபம் பண்றது மூலமா மம ஈஸ்வரத்துவம் அஜானன், பகவான் ஈஸ்வரன்னு தெரியாம வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவன் ஈஸ்வரன்னு தெரியாம ந சகத்தே, பகவானோட விஷயங்களை வந்து யாராவது ஸ்துதி பண்ண சகிக்க முடியாது. அப்படி சகிக்காத தன்மையினால அசௌ அபி அயோக்கியக, யாரு இருக்கானோ சகிக்க முடியாம ஈஸ்வரனுக்கு பூஜை பண்றதுலயோ ஈஸ்வர ஆராதனையும் சகிக்க முடியாதவன் எவன் இருக்கானோ அவனும் கூட வேதாந்தத்துக்கு அருகதை இல்லாதவன், அயோக்கியா. அவனுக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா தஸ்மை அபி ந வாச்சியம், அவனுக்கும் கூட இந்த வேதாந்த சாஸ்திரத்தை கீதா சாஸ்திரத்தை சொல்லக்கூடாது. அப்ப இறைவன் மேல ஒரு துளி கூட வந்து பாத்தீங்கன்னா குறை காணாதவனா இருக்கணும். குறை இல்லாதவர் இறைவன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நமக்கு தான் பார்வை தப்புன்னு தெரியணும். அதுக்கு அடுத்து சொல்றார் பகவதி பக்தாய, பகவான் இடத்துல பக்தி உள்ளவனுக்கு, தபஸ்வினே தபசை உடையவனுக்கு, சுஸ்ரூஷவே நல்ல சேவை குருநாதருக்கு சேவை பண்றவனுக்கு, அனசூயவே அசூயா இல்லாதவனுக்கு பொறாமை இல்லாதவனுக்கு, ச வாச்சியம் சாஸ்திரம் இது சாமர்த்தியாத் கம்யதே. நெகட்டிவ் சொன்னது எல்லாத்தையும் பாசிட்டிவா மாத்தீங்க. பக்தி உள்ளவனுக்கு, நல்ல தபஸ்வியா இருக்கிறவனுக்கு, சுஸ்ரூஷா செய்கின்றவனுக்கு, பொறாமை இல்லாதவனுக்கு இந்த கீதா சாஸ்திரத்தை சொல்ல வேண்டும், உபதேசிக்க வேண்டும் என்பது அறியப்படுகின்றது. அதுக்கப்புறம் தத்திர இதில் ஆச்சாரியர் இன்னும் கொஞ்சம் பாஷ்யம் எழுதுறார். மேதாவினே தபஸ்வினேவா இது அனயோகோ. அப்படியா? அந்த அயோக்கியன் இல்ல அயோக்கியனுக்கு கூட அவனுக்கும் சொல்லக்கூடாதுன்னு இருக்குல்ல, அயோக்கியன் தான் இருக்கு. சகிக்க முடியாதவனாக குறை காண்கிறானோ. ஓ ஆமா ஆமா ஆமா, அந்த இடத்துல ஆமா 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 ஆமா, அதுல கீதா சாஸ்திரத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு எடுக்கணும். ஆமா, சொல்லக்கூடாதுன்னு இருக்கு, சொல்ல வேண்டும் என்று அந்த இடத்துல கரெக்ட். டைப்பிங் பண்ணும்போது கண்ணு மறைஞ்சிடும் சில சமயம். நம்ம மனசுல ஒண்ணு இருக்கும், கையில ஒண்ணு எழுதுவோம், நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிடும். சொல்ல வேண்டும் என்று வாக்கியங்களின் சாமர்த்தியத்தால் அறியப்படுகின்றது. என்னங்கம்மா? இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார் தத்திர மேதாவினே தபஸ்வினேவா இது அனயோகோ விகல்ப தர்ஷனாத். ஸ்ருதியில வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மேதாவிக்கு சொல்லணும் அப்படின்னு இருக்கு. புத்திசாலிக்கு வேதாந்த சாஸ்திரத்தை யாருக்கு சொல்லணும் அப்படின்னா புத்திசாலிக்கு சொல்லணும் அப்படின்னு இருக்கு. நான் இதை ஏமாந்து போயிட்டேன். புத்திசாலிக்கு சொல்லணும், கூடவே வந்து பாத்தீங்கன்னா தபஸ்வினேவா அல்லது தபஸ்விக்கு சொல்லணும். ரெண்டு வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு மேதாவிக்கு சொல்லணும், இல்லைன்னா தபஸ்வியா இருக்கிறவனுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு விகல்பம் அப்படின்னா சாய்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. அனயோகோ விகல்ப தர்ஷனாத், இந்த ரெண்டு சாய்ஸும் சொல்லப்பட்டிருக்க காரணத்தினால நம்ம என்ன பண்ணணும்? ஒரு புத்திசாலிக்கு சொல்லலாமா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தபஸ்வியா இருக்கிறவனுக்கு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா ஆச்சாரியார் சொல்றாரு சுஸ்ரூஷா பக்தியுக்தாய தபஸ்வினி. தபஸ்வி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு குரு சேவை பண்ணிக்கிட்டு பக்தி உள்ளவனா இருக்கிற தபஸ்விக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும் தது யுக்தாய மேதாவினேவா வாச்சியம். அதே மாதிரி எப்படி இருக்கணும்? சுஸ்ரூஷா பண்றவனா பக்தி உள்ளவனா தபஸ் செய்யறவனா இருக்கக்கூடிய புத்திசாலிக்கு சொல்லணும். அப்ப எங்கேயாவது ஒண்ணு மட்டும் இருந்தா கூட என்ன பண்ணிக்கணும்? மத்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு தான் சொல்லணும். வெறும் தபஸ்விக்கும் சொல்லக்கூடாது, வெறும் மேதாவியா புத்திசாலியா இருக்கிறவனுக்கும் இதை சொல்லக்கூடாது. கூட இருக்கிற இந்த பக்தி தபசு சுசுருஷா இதோட சேர்ந்த பக்தி உள்ளவனுக்கு சொல்ல வேண்டும். அதே மாதிரி தபஸ்வி
பக்தி உள்ளவன், சுசுருஷா செய்கின்றவன், அப்படிப்பட்ட புத்திசாலிக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்ல வேண்டும். சுசுருஷா பக்தி வியுக்தாய, சுசுருஷா இல்ல, அதுக்கப்புறம் பக்தி இல்ல, அப்படிப்பட்ட ந தபஸ்வினே ந அபி மேதாவினே வாச்சியம், அப்படி தபஸ்வியா இருந்தாலும் இதெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா அவனுக்கும் சொல்லக்கூடாது. நல்ல புத்திசாலி ஆனா இதெல்லாம் இல்லை அப்படின்னா அவனுக்கும் இதை சொல்லக்கூடாது. வெறும் தபஸ்விக்கோ இல்ல வெறும் வந்து பாத்தீங்கன்னா மேதாவிக்கோ இதை சொல்லக்கூடாது. இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியாது, நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகவத்கீதா 3வது முறை வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதா பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயோ நான் ஃபேஸ் பண்ணதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கருணையினால ஆச்சாரியர்களுக்கு ஒரு பெரிய இது இருக்கும், யார் வந்தாலும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு. என்ன பண்ணுவோம், சமயம் கொடுத்து மணிக்கணக்கா வந்து பாத்தீங்கன்னா சமயம் கொடுப்போம், எப்படியாவது அவங்கள உத்தாரணம் பண்ணிடலாம், அவங்களுக்கு புரிய வைக்கலான்னு. ஆனா அதிகாரியா இல்லை அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா பக்தி இல்லாதவனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏமாந்து போனேன். நான் இப்போ ஒரே ஒரு ரூல் வச்சிருக்கேன். என்ன ரூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தி இல்லாதவனுக்கு ஒண்ணுமே கொடுக்கக்கூடாது. பக்தி இல்லாதவனுக்கு வந்து ஒரு 10 ரூபாய் தானம் பண்ணிட்டு போயிட்டு வா அப்படின்றோம், வேற எதுவுமே பண்ணக்கூடாது. நான் வந்து பாத்தீங்கன்னா நொந்து போயிருக்கேன். அப்ப பக்தி இல்லாதவனுக்கு ஞானம் கிடைக்காது, மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். பக்தி இல்லாதவனுக்கு இந்த வித்யாவை கொடுத்ததுனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வித்யா சீரழிஞ்சு போச்சு. சித்தாந்தம் பல விதங்கள்ல போச்சு. முறையா குரு சிஷ்யன் குரு என்ன சொன்னாரோ அது அப்படியே சிஷ்யர்களுக்கு சொல்லிட்டு பக்தியோட இருந்திருந்தாங்கன்னா எங்கேயுமே ஸ்பிளிட் ஆயிருக்காது. ராமானுஜாச்சாரியர்ல இருந்து அவர் படிச்சது அத்வைத சாஸ்திரம், ஆனா பண்ணினது விசிஷ்டாத்வைத சாஸ்திரம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க ஸ்பிளிட் ஆகுதோ, எங்க குரு பக்தி இல்லாம போகுதோ அந்த இடத்துல எல்லாம் குழப்பமாயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், பக்தி வேணும். குருவினிடத்திலையும் ஈஸ்வரன் இடத்திலையும் அவனுக்கு தான் இதை சொல்லணும். நீ எவ்வளவு பெரிய புத்திசாலியா வேணா இரு, தபஸ் இல்லையா, பக்தி இல்லையா, சுசுருஷா இல்லையா, ஓரமா போயிடு அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றாரு. என்னன்னு கேட்டா, பகவதி அசூயாயுக்தாய, பகவானிடத்துல அசூயாயுக்தாய சமஸ்த குணவதே அபி ந வாச்சியம். அதுக்கு அடுத்தது சொல்றார், பகவானிடத்துல யாரு தோஷம் பார்க்கிறானோ. என்கிட்ட வந்து ஒரு சைவ சித்தாந்தி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிஷிகேஷ்ல ஒரு ஃப்ரெண்டா இருந்தார். இப்போ வந்து பழனி பக்கத்துல இருக்கார். அவர் சொல்லுவார் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாகேஸ்வர சூத்திரம் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. ஒரு 14 சூத்திரங்கள் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா உடுக்கையை அடிச்சு, மகேஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா உடுக்கையில இருந்து ஐ ஒன்று இருக்கே ஓங்க ஐயவுச்சுன்னு ஒரு 14 வியாக்கரண சூத்திரங்கள் வந்துச்சு. அதுக்கு பேர் மாகேஸ்வர சூத்திரம்னு பேர். அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ மகேஸ்வரன் வந்து உடுக்கையை அடிச்சாராம். அந்த உடுக்கையை அடிச்சதுல இருந்து 14 சூத்திரங்கள் வந்துச்சான். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பாணினி வந்து நம் சூத்திரங்களை வந்து பாத்தீங்கன்னா பாணினி சூத்திரங்களை பண்ணாராம். இது என்னப்பா கதை சொல்றீங்க, எல்லாத்தையும் கதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இதெல்லாம் மித்து, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஜோடனை பண்ணியிருக்காங்க பின்னாடி வந்தவங்க. ஈஸ்வரனாவது மண்ணாங்கட்டியா உடுக்கையை அடிச்சாராம், மந்திரம் வந்துச்சான் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு பாடத்தையும் படிச்சுக்கிட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட கேட்பேன், என்னங்க ஸ்ரத்தையே இல்லை உங்களுக்கு, ஈஸ்வரன் மாதிரியே ஸ்ரத்தை இல்லை, பக்தி இல்லை, ஆனா நீங்க அதையே படிச்சு அதுல இருந்து பலன் எடுக்க முடியுமா அப்படின்னா, அதெல்லாம் சும்மாங்க. பின்னாடி வந்த பிராமணர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தன்னுடைய வருமானத்துக்காக கதையை கட்டி விட்டாங்க. நிறைய கதை எழுதி வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சைவ சித்தாந்திகள் எக்ஸாசிரேஷன் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, வா இவங்க எல்லாத்தையும் நாயன்மார்கள் பக்தி பண்ணாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்க எழுதி வச்சுட்டாங்க. இந்த பக்கம் பாண்டுரங்க பக்தர்கள் எல்லாம் பாண்டுரங்க பக்தனை வந்து பாத்தீங்கன்னா தப்பா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மிகைப்படுத்தி எழுதிட்டாங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்கள் அவங்க பங்குக்கு நிறைய மிகைப்படுத்தி எழுதிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சிவன் வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரியே ஒரு ஆளு, கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரியே ஒரு மாட்டுக்காரன், மாடு மேய்க்கிறவன், நம்மள மாதிரிதான் சிவனும் ஆதியோகி. அவனும் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்தான், எல்லாம் நம்ம ஆட்கள் தான் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்பவும் சொல்லிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தமும் படிக்கிறவங்க இருக்காங்க. படிச்சா பலன் கொடுக்குமா, பலன் கொடுக்காது, குறை சொல்றவங்களா இருக்கிறது. அப்ப ஈஸ்வரனையே வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆமா புலித்தோலுக்கு இடையில கட்டிக்கிட்டு பொண்டாட்டியே வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தேகப்பட்டால் காஞ்சிபுரத்து போய் தபஸ் பண்ண அனுப்பி வச்சுட்டாரு. பொண்டாட்டிக்கே நல்லது பண்ணாதவர் வந்து நமக்கெல்லாம் நல்லது பண்ற போறாரா அப்படின்னு வந்து கேட்டா என்ன பண்ணுவீங்க? அவரே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு கபாலத்தை வச்சுக்கிட்டு. இவனே மாடு மேய்க்கிறவன். இந்த மாடு மேய்க்கிறவன்ட்டு இருந்து ஒரு ஞானம் வந்தா சரியா இருக்குமா? இது நான் ஏதோ தப்பா சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? வைதிகர்களுக்கு கீதா பிடிக்காது, மனசு நல்லா பிடிச்சிங்க. எங்கேயாவது வைதிகர்கள் கீதா பாராயணம் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா பண்ண மாட்டாங்க.
இது கொஞ்சம் கொஞ்சம் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலப்படம் ஆயிடுச்சு, வைதிகர்கள்லாம் கலப்படம் ஆயிட்டாங்க. வாஸ்தவத்துல பூர்வ மீமாம்சகர்களுக்கு கீதா பிடிக்காது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பேரு சூத்ர கிரந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க பகவத்கீதைய. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பிராமண கிரந்தம் இல்லை, இது சூத்ர கிரந்தம். மாடு மேய்க்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கீதாவை சொல்லி வச்சிருக்கான். மாடு மேய்க்கிறவன்ட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஞானத்தை எடுக்கிறதா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எடுக்கவே மாட்டாங்க, இதை படிக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு வேதத்தை ஸ்வீகாரம் பண்றவங்க கீதாவை ஸ்வீகாரம் பண்ண மாட்டாங்க. காரணம், பகவான் வந்து மாட்டுக்காரே அப்படின்னு. இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இங்க இதுல போனீங்க அப்படின்னா தக்ஷ பிரஜாபதி அப்படின்னு ஒருத்தர் ஃபேமஸா சொல்லிட்டு இருக்கமே, அந்த தக்ஷ பிரஜாபதி இதே மாதிரி தான் ஈஸ்வரனுக்கே சொன்னார். அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுடுகாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கபாலத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதி கொடுக்கறது, ஈஸ்வரனுக்கு என்ன ஆகுதி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தக்ஷ பிரஜாபதி வந்து பாத்தீங்கன்னா தன் ஈஸ்வரனை வந்து நிந்தா பண்ணதெல்லாம் நடந்திருக்கு திரிபுரா ரகசியத்தில். ஆமா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனையே நிந்தா பண்ணியிருக்காங்க, கிருஷ்ணரை நிந்தா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கிறது. நான் இதெல்லாம் எனக்கு ரொம்ப லேட்டா தெரியும். ஒரு வைதிகர், ஒரு பாடசாலை வாத்தியார் இருந்தார். பாடசாலை வாத்தியார்கிட்ட வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த பசங்கள்லாம் இருக்காங்கல்ல, இந்த பசங்களுக்கெல்லாம் பகவத்கீதை சொல்லி தரலாமே அப்படின்னு. பகவத்கீதைலாம் சொல்லி தரக்கூடாது, வேதாந்தம் போதும் அப்படி. ஏன் பகவத்கீதை சொல்லி கொடுக்க கூடாது அப்படின்னா, நாங்களாம் அதெல்லாம் எடுக்க மாட்டோம், அதெல்லாம் சூத்திர கிரந்தம் இல்லை. எனக்கு அப்படியே பகீர்னுச்சு, சூத்திர கிரந்தமா? ஆமா, அவன் வந்து பாத்தீங்கன்னா மாடு மேய்க்கிறவன் சொன்னதை வந்து நாங்க எப்படி ஸ்வீகாரம் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு அப்பதான் தலையில இதாச்சு. ஓஹோ, இது மாதிரிதான் இருக்கா அப்படின்னு. அப்பதான் தெரிஞ்சுது, ஐயோ இவங்கள்ட்ட ஈஸ்வரன் இடத்துலயே இவ்வளோ காழ்ப்புணர்ச்சியும் பேத புத்தியும் தோஷம் காண்றதும் இருக்கு அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவீங்க படிச்ச மேதாவியா இருந்தாலும்? அதான் இங்க ஆச்சாரியார் சொல்றாரு, பகவதி அசூயாயுக்தாய, பகவான் இடத்துல குறை காண்பவனாக, ஜலசுடையவனா, சமஸ்த குணவதே அப்பி, அப்படிப்பட்டவன் நல்ல குணங்களை உடையவனாயிருந்தாலும் கூட பகவான்கிட்ட குறை சொல்றான் அப்படின்னா, அந்த பாடசாலை வாத்தியார் வந்து ரொம்ப அருமையா காலையில இருந்து நல்ல நிஷ்டையோட சந்தியாவந்தனம் பண்ணுவார். நல்லா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் வேத பாராயணம் பண்ணி வைப்பார், எல்லாம் செய்வார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் மேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய துவேஷம், சிவன் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜைக்கும் வரமாட்டாருங்க, ஒரு பூஜைக்கும் வரமாட்டாரு. ஆசிரமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல பூஜைகள்லாம் நடந்துட்டு இருக்கோம், எல்லாம் நடந்துட்டு இருக்கோம், பக்கத்துல கூட வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சும்மா கட்டுக்க, ஈஸ்வரன் மேல பக்தியே வராது. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமஸ்த குணவதே, எல்லா குணங்களையும் உடையவரா இருந்தாலும் அப்படின்னா வாச்சியம் இந்த கீதா சாஸ்திரத்தை சொல்லக்கூடாது. அப்போ ஆச்சாரியர் சொல்றாரு, குரு சுஸ்ருஷா பக்தி மதேச்ச வாச்சியம். சுஸ்ருஷா இருக்கிறவனுக்கு, குரு சுஸ்ருஷா இருக்கிறவனுக்கு, பக்தி உடையவனுக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல வேண்டும். இது ஏஷ சாஸ்திர சம்பிரதாய விதி, இதுதான் சாஸ்திர சம்பிரதாய விதியாக இருக்கின்றது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சொல்றேன், நம்ம தூரத்துல இருந்து சுவாமிக்கு ஒரு தட்சணை அனுப்பி வச்சுட்டோம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரிகேட்டர் இருக்கும், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போகவே போகாது. வேற வழி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆன்லைன் கிளாஸ் வரைக்கும் வந்துட்டோம் நம்ம. ஆனா பரம்பரா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நேரடியா சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி பண்றதுக்கு என்ன உண்டோ அந்த பிரீத்தி பண்றது மூலமா, சேவையினால மட்டும்தான் பிரீத்தி நடக்கும். மனசுல புரிஞ்சுங்க. ஐயோ இவனுக்கு ஏதாவது நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சேவையினால மட்டும்தான் பிரீத்தி பண்ண முடியும். தனம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தட்சிணை அனுப்பி வச்சுட்டு நம்ம பாட்டு கூட உட்காந்துட்டோம் அப்படின்னா அதெல்லாம் நடக்காது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அகங்காரத்தை கொடுக்க முடிய உண்மையிலேயே நமக்கு அகங்கார நாசம் நடக்காது. அதனால சுசுருஷா ரொம்ப முக்கியம். சுசுருஷா மூலமா தான் பக்தி உண்டாகும். அப்ப பக்தி, குரு பக்தியும் ஈஸ்வர பக்தியும் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற இல்லவே இல்லை. யஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு, ஸ்வேதஸ்வதர மந்திரத்துல ஒண்ணு சொல்லுது. எப்படி வந்து பாத்தீங்கன்னா தேவதையின் இடத்துல நம்ம பக்தி வைக்கிறோமோ அதே மாதிரி எவனுக்கு குருவின் இடத்துலயும் பக்தி உண்டாகுதோ தஸ்யைதே கதிதாகிர்த்தா பிரகாசந்தே மகாத்மனஹ, அவனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் சொல்ற உண்மையான அர்த்தம் நல்லா ஸ்புரிக்கும். இதுக்குதான் மகா பெரியவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வியாக்கியானம் பண்ணியிருந்தார். அதுதான் நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருந்தேன் ஏற்கனவே, முடிஞ்சா திரும்ப கூட அனுப்பி வைக்கிறேன். மகா பெரியவர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு பெரிய வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அப்ப குரு பக்தியும் ஈஸ்வர பக்தியும் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற இல்லை. அப்படி பக்தி வந்து பாத்தீங்கன்னா எதனால சித்திக்கும்? ஒரு சுசுரூஷா பண்றது மூலமா கனெக்ஷன் ஆக முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் 68வது ஸ்லோகத்துக்கு வந்து ஆச்சாரியார் சொல்றார், சம்பிரதாயஸ்ய கர்த்துகு பலம் இதானீம் ஆக.
இந்த சம்பிரதாயத்தை சொல்றான்ல, யாரு குருநாதரா இருந்து ஆச்சாரியாரா இருந்து இந்த வித்யாவை சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு என்ன சுவாமி பலன்? இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா 650 கிளாஸ் உட்காந்து மணிக்கணக்கா உட்காந்து உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பி 1200 பேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். 1200 பேஜ் கிட்ட இருக்கும் பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து டைப் பண்ணி எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி மெனக்கிட்டு உட்காந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கணும். எதுக்காக? ஏதாவது பலன் இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்காக, ஆச்சாரியர்களுக்காக இந்த ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிக்குது. சம்பிரதாயசிய கர்த்து. சம்பிரதாயம்னு என்ன அர்த்தம்? குரு சிஷ்யனுக்கு சொல்லி கொடுத்து இந்த வித்யாவை டிரான்ஸ்ஃபர் பண்றார். சிஷ்யன் நல்லா சிரவணம் மனனம் பண்ணி அவன் டீச்சர் ஆகி அவன் ஆச்சாரியராகி அவனோட சிஷ்யனுக்கு சொல்லி கொடுக்குறார். இப்படி பரம்பரையா இந்த வித்யா வந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த வித்யாவை வந்து இந்த பரம்பரையை யாரு லீட் பண்றா அப்படின்னா குரு சிஷ்யனும் லீட் பண்ணிக்கிட்டே போறாங்க. அந்த சம்பிரதாய கர்த்துகுனா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு. அந்த குருவா இருக்கிற ஆச்சாரியாரா இருக்கிறவருக்கு என்ன சுவாமி பலன்? இந்த கீதா சாஸ்திரத்தை உபதேசம் பண்றதுனால சிஷ்யனுக்கு ஞானம் கிடைக்குது. குருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா ஸ்லோகம் சொல்லுது. யயிமம் பரமம் குஹ்யம் யயிமம் பரமம் குஹ்யம் மத்பக்தேஷ்வபி தாஸ்யதி மத்பக்தேஷ்வபி தாஸ்யதி பக்திம் மயி பராம் கிருத்வா பக்திம் மயி பராம் கிருத்வா மாமே வைஷ்யத்ய சம்சயः யயிமம் பரமம் குஹ்யம் மத்பக்தேஷ்வபி தாஸ்யதி பக்திம் மயி பராம் கிருத்வா மாமே வைஷ்யத்ய சம்சயः. ஏன்றதுக்கு அர்த்தம் எவன், எந்த ஆச்சாரியார் மயி பராம்பக்திம் கிருத்வா, என்னிடத்தில் மேலான பக்தியை கொண்டு செய்தவனாக. நான் இப்போ வந்து உங்களுக்கு முன்னாடி பகவத்கீதை சொல்றேன் அப்படின்னா ஒரே பக்தி தாங்க. கிருஷ்ணன் தான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கான். எனக்கு ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு புக்கு, பகவத்கீதை புக்கு கிடைச்சது. 94ல் ஒரு புக்கு கிடைச்சது. அந்த பகவத்கீதையை டெய்லி வாசிப்பேன். அந்த ஸ்லோகம் கூட இருக்காது, வெறும் மீனிங் மட்டும் இருக்கும். அந்த மீனிங் சின்னதாக 2 லைன் இருக்கும், இவ்வளோதான். அதை படித்தோன்னே நான் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனுக்கு பக்தன் ஆகிட்டேன், அவ்வளோதான். எனக்கு கிருஷ்ணனை தவிர்த்து வேற எதுவுமே தெரியாது. கிருஷ்ணனை நம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷில் போய் இறங்கினேன் நான். கிருஷ்ணன் பார்த்துப்பான் அப்படின்னு நல்ல ஆச்சாரியரை கொடுத்து, நல்ல தபஸ் பண்ண வச்சு, நல்ல சேவை பண்ண வச்சு, எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறது யாருன்னா கிருஷ்ணன் தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான். அப்போ அந்த கிருஷ்ண பக்தி வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யக்ஷமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்குன்னா இங்கே கொண்டு வந்து உங்களுக்கு இந்த பகவத்கீதையை சொல்ல வச்சிருக்கு. எனக்கெல்லாம் நினச்சி பார்த்துருப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நானா பகவத்கீதையா இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ணுறதா, ஐயோ பகவத்கீதைக்கு எப்படிங்க மீனிங் எடுக்கிறது, சட்டையை பிச்சுக்கிற மாதிரி தானே இருக்குது. பகவத்கீதையை வந்து சுதந்திரமாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஒன்றும் மீனிங்கே எடுக்க முடியாது. ஒரு இடத்துல ஒன்று சொல்லுவார், இன்னொரு இடத்துல ஒன்று சொல்லுவார், மாற்றி பேசுவார். கிருஷ்ணர் மாற்றி பேசுறதுக்கு ஆளே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொந்தமாக படித்தோம் அப்படின்னா ஒன்றுமே விளங்காது. நான்லாம் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டையை பிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன சொல்ல வராரு கிருஷ்ணர், என்ன சொல்ல வராரு அப்படின்னு. அப்போ எனக்கே புரியாத நிலையில இருந்தேன்னா இப்போ பகவத்கீதையை நல்லா அக்கு வேற ஆணி வேற கலட்டி போட்டு எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா எதனால சுவாமி அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், பக்தி மட்டும். இந்த கிருஷ்ண பக்தி தான் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா கொண்டு வந்து இந்த உபதேசம் பண்ற அளவுக்கு மேல கொண்டு வந்திருக்கு. எவன் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்தில் ஈஸ்வரனா இருக்கிற வாசுதேவனாகிய என்னிடத்தில் பராம்பக்தி, வேற ஒண்ணு வேணும் சாமி நீதான் வேணும் அப்படின்னு பராபக்தியை வந்து பாத்தீங்கன்னா செய்தவனாக கிருத்வா, செய்தவனா இமம் பரமம் குஹ்யம், இந்த பரம ரகசியமா இருக்கக்கூடிய இந்த கீதா சாஸ்திரத்தை, ரொம்ப ரகசியம், ராஜகுஹ்யம் ராஜவித்யான்னு சொல்லியிருக்கோம். இந்த வித்யா வந்து பாத்தீங்கன்னா மிகவும் ரகசியமானது. அப்படிப்பட்ட இந்த வித்யாவை இமம், இந்த பரமம் மேலான குஹ்யம் ரகசியமான, ரகசியங்களுக்கெல்லாம் ரகசியமான கீதா சாஸ்திரத்தோட அர்த்தத்தை மத்பக்தேஷு என்னுடைய பக்தர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிதாசியதி கொடுக்கின்றானோ, உபதேசிக்கின்றானோ, என்னுடைய பக்தர்களுக்கெல்லாம் போய் சேரணும் அப்படின்னு எவன் வந்து பாத்தீங்கன்னா சமயம் கொடுக்கணும் சாமி, சமயம் கொடுக்கணும். நீங்க போய் எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பூர்ண மதக மந்திரம் சொல்லி கொடுங்கன்னு கேட்டுட்டு நில்லுங்க.
எங்கேயாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பவித்திரம் கட்டுறது எப்படின்னு எங்கேயாவது ஒரு வைதிகட்ட போய் நில்லுங்க. பவித்திரமா அதெல்லாம் முடியாது போ அப்படின்றாங்க. ஏன்னா சமயம் கொடுக்க முடியாது. பவித்திரம் எப்படி பண்றதுன்னு கூட யாரும் சொல்லி தர மாட்டாங்க. ஒரு மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா சகனாபவத்து மந்திரம் சொல்லி கொடுங்கன்னா சகனாபவத்துவா அதெல்லாம் வராது போ அப்படின்றாங்க. ஒரு ஸ்தோத்திரம் சொல்லி கொடுங்க சொல்ல மாட்டாங்க. ஒரு சூக்தம் போய் நின்னீங்கன்னா ஒரு புருஷ சூக்தம் எனக்கு சொல்லி கொடுங்க படிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் உனக்கு வராது போ அப்படின்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் பிஸி. எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பணம். ஒவ்வொரு சமயமும் பணம் அவங்களுக்கு, வைதிகர்களுக்கு. அப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சமயமே ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எவன் ஒருத்தன் தன்னுடைய பக்தர்களுக்கு இந்த சாஸ்திரம் போய் சேரணும், கீதா சாஸ்திரம் போகணும் அப்படின்னு நல்ல கிருஷ்ணன் மேல இருக்கிற பக்தியினால பக்தர்களுக்கு இந்த கீதாவை உபதேசம் பண்றானோ, அபிதாசியதி, அவன் என்ன ஆகிறான், மாம் ஏவ ஏஷ்யதி, அவன் என்னையே அடைகின்றான். வேற ஒரு இதே இல்லை. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இது சம்சயா, அவன் என்னையே அடைகின்றான், இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லவே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கீதா சாஸ்திரத்தை சொல்றவனுக்கு பலன் பகவானையே அடைதல் தான் பலனாக சொல்லப்பட்ட. பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. ய இமம் யதோக்தம் பரமம். ய இமம்னா எவன் இந்த சாஸ்திரத்தை, எது இதுவரைக்கும் சொல்லப்பட்டது, யதோக்தம் இதுவரை சொல்லப்பட்ட இந்த கீதா சாஸ்திரத்தை, பரமம், பரமம்னா ரொம்ப மேலானது. ஏன் சுவாமி இந்த கீதா சாஸ்திரம் ரொம்ப மேலானது அப்படின்னா பரம் நிஸ்ரேசார்த்தம். இது வந்து பரம்ன்றதுக்கு அர்த்தம் மிகவும் மேலானதுன்னு அர்த்தம், மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. நிஸ்ரேயஸ்னா மோட்சம். இந்த மோட்சத்தை செய்யக்கூடியதா கொடுக்கக்கூடியதா இருக்கிற இந்த சாஸ்திரத்தை மற்ற வித்தியெல்லாம் பன் பட்டர் ஜாமுக்கு தான் யூஸ் ஆகும். இந்திரியங்களை நல்லா வச்சுக்கிறதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் இந்த லோக்கத்தை பலனை கொடுக்கறது மட்டும்தான் மற்ற எல்லா வித்தியாவும். சம்சாரத்தை கொடுக்கக்கூடியதுதான் மற்றதெல்லாம். இந்த கீதா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியது, நிஸ்ரேயசார்த்தம். அப்படிப்பட்டது கேசவ அர்ஜுனயோகோ சம்வாத ரூபம். கேசவனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் நடந்த சம்வாதம், கேள்வி பதில் வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரந்தம், இந்த கிரந்தத்தை குஹ்யம், இது எப்படிப்பட்டது, ரகசியம், கோப்யம், ரகசியம் கோப்யம், ரகசியமானது. அப்படிப்பட்டதை மத் பக்தேஷு மயி பக்தி மத்சு, என்னிடத்தில் பக்தி உள்ளவர்களுக்கு, மத் பக்தேசுனா என்னிடத்தில் பக்தி உள்ளவர்களுக்கு, அபிதாசியதி, அபிதாசியத்தினா வக்ஷியதி சொல்கின்றானோ. எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டு ஆச்சாரியார் சொல்றாரு, கிரந்ததா. நான் முன்னாடி நீங்க இப்ப ஆன்லைன்ல இருக்கிறதுனால நான் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணல. முன்னாடிலாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீதா பாராயணம் ஒன்று வச்சிருப்போம். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப எதிர்க்க இருக்க ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும், நான் கரெக்ஷன் பண்ணுவேன். ரொம்ப தலைவலிங்க. ஏன்னா பா வராது, பகவான் சொல்ல முடியாது. பா வந்தா கா வராது. பகவான் சொல்லு அப்படின்னா பகவான் உவாச்ச, ஸ்ரீ பகவான் உவாச்ச சொல்ல முடியாது நிறைய பேரால. அக்ஷரங்களை திருத்தியே வந்து பாத்தீங்கன்னா நான் பைத்தியமாயிருக்கேன். அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரந்ததா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பதமா இந்த கீதையை சொல்லணும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக தான் நான் ரெண்டு வாட்டி சொல்றேன்ல. சில சமயம் 3 வாட்டி சொல்றேன், 2 வாட்டி சொல்றேன், திரும்ப கம்ப்ளீட் பண்றேன். எதுக்காக அப்படின்னா கிரந்ததக இருக்கிறத மூல ஸ்லோகங்களை உள்ளது உள்ளபடியும், கூடவே அர்த்ததகச்ச, கூடவே ஒவ்வொரு சப்தங்களுக்கும் அர்த்தத்தையும் என்னென்ன அர்த்தம் அப்படின்றதையும், கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்தாபயிஷ்யதி, ஸ்தாபனம் பண்றது, அர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த அர்த்தம் எடுக்கக்கூடாது, இவங்க இந்த அர்த்தம் சொல்றாங்க, இது இல்ல, இந்த அர்த்தம் தப்பு, இந்த அர்த்தம் தப்பு, இந்த அர்த்தம் தான் சரியானது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அனலைஸ் பண்ணி முன்ன பின்ன இருக்க ஸ்லோகங்கள் எல்லாம் கொண்டு வந்து, சங்கரர் இப்படி சொல்றாரு, உபனிஷத்துல இப்படி சொல்லியிருக்குன்னு அர்த்தங்களை கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த அர்த்தத்தை, இந்த சப்தத்துக்கு இந்த அர்த்தம் தான் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு பேரு ஸ்தாபனம் பண்றதோ இத்தியர்த்தக. இந்த ஸ்தாபனம் பண்ணக்கூடிய இந்த அர்த்தத்தை யதாத்வயி மயா, எப்படி நான் சொல்கின்றேனோ, உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறேனோ அதே மாதிரி எந்த ஒருவன் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பக்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரிய வைக்கிறானோ அவன் என்ன ஆகிறான், பக்தேகே புனக கிரகநாத். ஏங்க முன்னாடி ஸ்லோகத்திலேயே சொல்லியாச்சு இல்ல, பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாதன்னு சொல்லியாச்சு.
அப்ப எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா மத் பக்தேஷுன்னு இந்த ஸ்லோகத்திலையும் பக்தி உள்ளவனுக்குன்னு ஏன் இந்த இடத்துல ரிப்பீட்டேஷன் வருது அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றாரு. பக்தேகே புனக கிரகணாத், பக்தனுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு ஏன் திரும்ப சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டினா தத் பக்தி மாத்திரேன கேவலேன, ரொம்ப முக்கியமானது. அந்த பக்தியினால மட்டும்தான், கேவல பக்தியினால் மட்டுமே சாஸ்திர சம்பிரதானே பாத்திரம் பவதி இது கம்யதே. சாஸ்திர சம்பிரதானம்னு என்ன அர்த்தம்? அந்த சம்பிரதாயம்ன்றதுக்கு அர்த்தம் குரு சிஷ்யனா இருக்கிறதுக்கு. அது அருகதை எப்ப கிடைக்கும் அப்படின்னா பக்தனா இருந்தா மட்டும்தான் அருகதை உண்டு. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா 10வது அத்தியாயத்துல 11வது அத்தியாயத்தை சொல்லும் போது சொல்ற பக்தியா தொனன்யா பக்தியா சக்தியா அப்படின்ற. ஆமா 11:54 பக்கத்துல போட்டுங்க. பக்தியா தொனன்யா சக்தியக அகம் ஏவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டும் ச தத்துவேன பிரவேஷ்டும் ச பரந்தபன்ற ஒரே ஒரு சாதனம் தான் பக்தி. இந்த பகவத்கீதை படிச்சு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும்னா ஈஸ்வரன் பார்த்துப்பார், ஈஸ்வரன் பார்த்துப்பார். எனக்கு கோல் வந்து ஈஸ்வரன் மட்டும்தான் ஒரு எண்ணம் உங்களுக்கு உள்ளார வந்துச்சுன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதை நான் சொல்லி கொடுத்ததுக்கு பிரயோஜனம். மொத்த ஞானமும் எங்க அடங்கியிருக்கு அப்படின்னா பக்தியா மாமபி ஜானாத். 18:55 பார்த்தோம்ல, பக்தியினால் என்னை அடைகின்றான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பக்திக்கு அந்நியமா வேற இல்லவே இல்லை. அதான் இங்க ஆச்சாரியார் திரும்பவும் கொண்டு வர்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா பக்தின்ற சப்தம் ஏன் திரும்ப சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தத் பக்தி மாத்திரேன கேவலேன, ஹைலைட் பண்ணீங்க, வெறும் பக்தியினால் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திர சம்பிரதானே பாத்திரம் பவதி. ஒரு குரு ஒரு சிஷ்யனுக்கு பாடம் சொல்றதுக்கான சாமர்த்தியம் யோக்கியதா எப்ப இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குருக்கு அவன் பக்தனாயிருந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சிஷ்யனுக்கு சொல்ல முடியும். பக்தி இல்லாதவன் குருவாகவே முடியாது. ஜெய கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் குரு ஆக முடியுமா? ஆக முடியாது. பக்தி இல்லாத வெறும் புத்திசாலிலாம் இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. பக்தின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க முக்கியமான சாதனம். வெறுமனே பக்தி மட்டும்தான் யோக்கியத்தையை உண்டு பண்ணும் குருவா இருக்கிறதுக்கு, ஆச்சாரியாரா இருக்கிறது. பக்தி இல்லாதவன் ஆச்சாரியாரா இருக்கவே முடியாது அப்படின்னு அறியப்படுகிறது. கதம் அபிதாசியதி இது உச்சியதே. அவன் எந்த விதமா இந்த பகவத்கீதையை சொல்றான் ஒரு சிஷியர்களுக்கு அப்படின்னு ஆச்சாரி சொல்றாரு. பக்தி மயிம் பராம் கிருத்வா, என்னிடத்துல மிகுந்த பராபக்தியை செய்தவனாக, மேலான பக்தியை செய்தவனாக. எப்படி பண்றான் என்கிட்ட நிறைய பேர் கேட்கறாங்க, சுவாமி இந்த பகவத்கீதை எங்களுக்காக இவ்வளவு சொல்றீங்க. நான் இப்போ 1 வாரத்துல மட்டும் நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ பிரதிஜ்ஞா பண்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க யாரும் சாமி நமக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் மோகம். நான் உங்க யாருக்காகவும் சொல்லவே இல்லை. உங்க யாருக்காகவும் ஒரு மண்ணாங்கட்டியும் நான் ஒரு சின்ன துரும்பு கூட உங்களுக்காக நான் பண்ணவே மாட்டேன். மனசுல நல்லா பண்ணுவேன். இன்னும் சாமி இவ்வளவு ஃப்ராங்கா சொல்றேன், நிச்சயமா சொல்றேன். நிச்சயமா உங்களுக்காக நான் இந்த பகவத்கீதையை சொல்லவே இல்லை. என்ன சுவாமி சொல்றீங்க? ஆமா. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், மயி பராம் கிருத்வா, பக்தி மயி பராம் கிருத்வா, என்னிடத்தில் மேலான பக்தியை கொண்டவனாக. அப்ப எப்படி பண்றோம்? ஏன் சொல்லி கொடுக்குறீங்க? பரமகுரு பகவதக பரமகுரோஹோ, பரமகுருவா இருக்கக்கூடிய, குருவுக்கெல்லாம் குருவா இருக்கக்கூடிய, பூர்வேஷாம் அபி குருகு காலேன அனவச்சேதாத். யோக சூத்திரத்துல சொல்லியிருக்கு, குருக்கெல்லாம் குருவா இருக்கிறவர் யாரு? பரமகுரு, ஆதிகுரு தட்சிணாமூர்த்தி நாராயணன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பரமகுருவா இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சேவா பண்றேன். நான் பாடம் சொல்லி கொடுக்குறேன், 1 மணி நேரம் பாடம் சொல்லி கொடுக்குறேன், மாசக்கணக்கா டைம் கொடுக்குறேன், இந்த பகவத்கீதையை சொல்லி கொடுக்குறேன், முயற்சி பண்ணி எல்லாம் பண்றேன் அப்படின்னா இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட மனசுல ஒரே ஒரு தாட்டு மட்டும் தான் இருக்கு. என்னன்னா நான் சுவாமிக்கு கைங்கரியம் பண்றேன். சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கீதையை சொல்றது மூலமா சுவாமியோட கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப யாருக்கு நான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நினைச்சுக்கலாம், சுவாமி நமக்காக கஷ்டப்பட்டு சொல்றேன். உங்களுக்காக நான் பண்ணவே இல்லை. யாருக்காக பண்றேன்? மெயின் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட கைங்கரியம் போயிட்டு இருக்கு, ஞான யஜ்ஞம் நடந்துகிட்டு இருக்கு. சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா சேவா பண்ண முடியாது. கிருஷ்ணனுக்கு போய் நான் எங்க சேவை பண்றது? இல்லையே. எதற்கு இல்லையே? அவனோட ஹிருதயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணனோட ஹிருதயம் இந்த பகவத்கீதா.
அப்ப டெய்லி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கீதா சொல்றதுன்றது ஆராதனம். சுவாமிக்கு அர்ச்சனை பண்றேன், பூஜனா பண்றேன். அப்ப பூஜை பண்றது மூலமா சுஸ்ரூஷா, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்னெல்லாம் சேவை பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் இந்த கீதையை சொல்றது மூலமா என்ன பண்றேன், சுஸ்ரூஷா மயா கிரியதே இது, என்னால் இந்த கீதை சொல்றது மூலமா அவனுக்கு சேவை செய்யப்படுகிறது, சுஸ்ரூஷா செய்யப்படுகிறது என்று இது ஏவம் கிறிஸ்துவா இத்தியர்த்தக, இந்த விதமா மனசுல நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், கீதைய சொல்லணும். அப்போ சிஷ்யர்கள்ட்ட இருந்து வேற எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. மனுஷங்கள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா துக்கம் வந்துடும். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். எப்பெல்லாம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனுஷங்கள்ட்ட வந்து எதிர்பார்ப்பை வச்சிருக்கணும், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏமாந்து போயிடும். நீங்கள் சக மனிதர்கள்ட்ட யார்கிட்ட வேணாலும் எதிர்பார்ப்பு வைங்க. எதிர்பார்ப்பு வச்சிங்க அப்படின்னா கடைசியில் உங்களுக்கு கிடைக்கிற எது அப்படின்னா ஃப்ரூட் எது, துக்கம். அதே நேரத்தில் ஈஸ்வரனுக்காக எல்லாத்தையும் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன், இதே வார்த்தையை தான் சொல்கிறேன். எதை பண்ணினாலும் வந்து ஈஸ்வரனுக்கு பண்ணுறேன்னு வந்து பண்ணுங்க. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நாதபிரம்ம சொல்கிறார், சாமி எனக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது சாமி, நீங்க சொல்றீங்க நான் பண்றேன் சாமி, உங்களுக்காக நான் பண்றேன் சாமி. எனக்கு சரியான கோவம் வந்து, எனக்காக பண்றீங்களா, இந்த வார்த்தை மட்டும் சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். அன்னைக்கு நாள் ஃபுல்லா வந்து 1 மணி நேரம் ஒரே வாதம் தான். இல்ல சாமி எனக்கு தெரியாது சாமி, எனக்கு ஈஸ்வரன் தெரியாது, ஒன்றும் தெரியாது, நீங்க இருக்கீங்க, நீங்க சொல்றீங்க நான் பண்றேன், உங்களுக்காக நான் பண்றேன் சாமி. வாயிலே போட்டு உங்களுக்காக நான் பண்றேன், எனக்காகவா நீங்க பண்றீங்க? இந்த முடிவை மாத்திங்க. யாருக்காகவும் யாரும் பண்ணக்கூடாது. ஒரு சிஷ்யன் என்ன பண்ணணும், நம்ம எல்லாம் சேர்ந்து ஈஸ்வரனுக்கு சேவா பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க. நான் பண்ற ஒவ்வொரு செயலும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு பூஜான்னு பண்ணுங்க. நான் யாரும் ஒரு பெர்சனுக்கு பண்றேன், சுவாமிக்காக நான் பண்றேன், என்னோட ஆச்சாரியருக்கு பண்றேன், அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் இது. மனசை மாத்திக்கிங்க. என்ன பண்ணுங்கன்னு கேட்டு, நான் பகவானுக்கு பண்றேன். இந்த சேவை மூலமா, ஆச்சாரியருக்கு சேவை பண்றது மூலமா நான் ஈஸ்வரனுக்கு சேவை பண்றேன். இப்ப நான் உங்களுக்கு உபதேசம் பண்றது மூலமா, இந்த கீதையை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது மூலமா ஈஸ்வரனுக்கு சேவை பண்றேன். அப்ப என்ன மனசுல இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே தாட்டு தான் இருக்கணும், நான் ஈஸ்வரனுக்கு ஆராதனை பண்றேன், பூஜா பண்றேன், சேவா பண்றேன் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு தான் இந்த கீதா சாஸ்திரத்தை சொல்லணும். அப்ப என்ன ஆகும் தெரியுங்களா? அலட்சியம் வருமா? அலட்சியம் ஒரு நாள் கூட வந்து பாத்தீங்கன்னா வரவே வராது. எப்ப நம்ம முதல் பாடம் ஆரம்பிச்சோம், லாஸ்ட் பாடம் முடிக்கிற வரைக்கும் இதை இன்னும் நல்லா சிறப்பா பண்ணணும். நம்ம பூஜை பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம வில்வம் பறிப்போம். வில்வத்தால வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு அர்ச்சனை பண்றது. என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, மனசு ஆறவே ஆறாது. நான் வந்து ரிஷிகேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தோட்டம் இருந்துச்சு, ஃபுல்லா காடு. அந்த காடு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வெல்வ காடு, மகாவில்வம் ஃபுல்லா ஒரு காடு ஃபுல்லா இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், ஒரு சந்தியா பண்றதுக்கு முன்னாடி ஒரு 3 மணிக்கு போய் வில்வம் பறிக்கிறதுக்கு ஆரம்பிச்சா வந்து பாத்தீங்கன்னா மனசு ஆறவே ஆறாது. சாமிக்கு இன்னும் போடலாம் இல்ல, இன்னும் வில்வம் போடலாம் இல்ல, ஆறவே ஆறாது. ஒரு பைய பறிச்சதுக்கு பிறகும் இன்னும் பறிக்கணும். ஏன்னா சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் போடணும், இன்னும் அபிஷேகம், ஒரு அந்த சிவலிங்கத்தை ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா வில்வத்தாலையும் மூடணும். அப்பதான் மனசு நிறைவா இருக்கும். அப்போ நமக்கு பால் அபிஷேகம் பண்ணணும்னா, ஐயோ இவ்வளவு பால் தான் இருக்க, இன்னும் பால் இருந்தா நல்லா இருக்கும், இன்னும் அபிஷேகம் பண்ணலாம்ல, தேன் இருந்தா இன்னும் நல்லா பண்ணலாம்ல அப்படின்னு மனசு ஆறவே ஆறாது, ஆராதனையில். இதே மாதிரி தான் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா சேவாவா எடுத்துக்கிட்டு பகவானுக்கு ஆராதனை பண்ற மாதிரி கீதையை சொல்றோம்னு வச்சுங்க. அப்ப என்னன்னா, குறை வைக்காம இன்னும் பண்ணணும் ஒரு எண்ணம் வரும். இதை நீங்க மனுஷனுக்கு பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும், ஒருத்தர் புரிஞ்சிருப்பார், ஒருத்தர் புரியாம இருப்பார், ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல அனுகூலமா இருப்பார், இன்னொருத்தர் அனுகூலமா இல்லாம இருப்பார். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 80 பேர் பாடம் படிக்கிறோம் அப்படின்னா அதுல பலவிதமா இருப்போம்ல நம்ம எல்லாம். அப்ப என்ன, ஆமா நீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு ஒரு அலுப்பு வரும்ல நமக்கு. ஆளுங்களை பார்த்து பண்ணினீங்கன்னா என்ன ஆயிடும், தோஷம் வந்துடும், உங்கள்கிட்டயும் தோஷம் வந்துடும். அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த கீதா உபதேசம் ஒரு ஈஸ்வர பூஜைன்னு வச்சுக்கிட்டு பண்ணணும்னா என்ன ஆகும், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ல வரவே மாட்டாங்க. யாரையும் தனிப்பட்ட முறையில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த உத்தேசமும் இருக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா கீதா வந்து ஆராதனை, இந்த மனசுல இதை மட்டும் வச்சுக்கணும், வேற எக்ஸ்பெக்டேஷனே இருக்கக்கூடாது. இப்படிதான் இதனை உபதேசிக்க வேண்டும். அப்படி பண்ணா என்ன சுவாமி கிடைக்கும், தஸ்ய இதம் பலம்,
அவனுக்கு இந்த பலன் சொல்லப்படுகிறது. என்னது? மாம் ஏவ ஏஷ்யதி. அப்ப கோல் என்னது? ஆத்ம காமக அகாமக நிஷ்காமோ அப்படின்னு மந்திரம் சொல்லுது. வேற எந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காத, ஒரே கோல் வச்சுக்கோ. பகவான் அடையிறத மட்டும்தான் கோலா வச்சுக்கிட்டு வேற எந்த இதையும் வந்து பிரார்த்தனை பண்ணாம சுவாமியின் இடத்துல ஒன்ன அடையணும், உனக்காக ஆராதனை பண்றேன், உனக்காக இந்த சேவையை பண்றேன், நான் உபதேசிக்கிறேன் எவன் பண்றானோ அவன் எதை அடைகின்றான்? அதையே அடைகிறான், பகவானையே அடைகின்றான். மாம் ஏவ ஏஷ்யதி, என்னையே அடைகின்றான். முச்சியதே ஏவ அத்திர சம்சயோ ந கர்த்தவ்யா. இந்த விஷயத்துல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, அவன் இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைகின்றான். அப்ப யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா, என்னோட சிஷ்யர் ஒருத்தர் என்ன பண்ண, புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, நல்ல நல்ல சன்னியாசி, நல்ல வந்திருக்காரு, நல்ல பர்சன். அவருக்கு மெதுவா கொஞ்சம் அக்ஷர அபியாசம் எல்லாம் பண்ணி கொடுங்க ஜி அப்படின்னு. நான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நீங்க நல்ல வேதாந்தெல்லாம் படிச்சிருக்கீங்க, சம்ஸ்கிருதம்லாம் தெரியும், அவருக்கு கொஞ்சம் அக்ஷர அபியாசத்துல இருந்து ஆரம்பிச்சு மெதுவா ஒவ்வொன்றா மெதுவா தத்துவ போதம் ஆத்ம போதெல்லாம் மெதுவா நீங்க எடுத்துக்கிட்டே வாங்க அப்படின்னு. இவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, முதல் நாள் போன உடனே வந்து பாத்தீங்கன்னா போய் வந்து பாத்தீங்கன்னா, அப்பதான் அன்னைக்கு முதல் கிளாஸ் 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுத்திருக்காரு. கிளாஸ் எடுத்தோடனே எக்ஸ்பெக்டேஷன், எனக்கு நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே அவரு என்ன நொந்து போயிட்டார். அந்த ஸ்டூடெண்ட், என்னடா அது பாடம் ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் சொல்லி கொடுத்தோடனே இவ்வளவு பெரிய லிஸ்ட் போடுறாரு சுவாமி அப்படி. என்கிட்ட வந்து சுவாமி, இன்னும் சுவாமி அவர் என்ன லிஸ்ட் போடுறாரு சாமி, இது வேணும் அது வேணும், இது செய்யணும் அது செய்யணும்னு. நான் சொன்னேன், சுவாமி எங்க உங்கள்கிட்ட ஏதாவது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன்? இல்லைன்னா அப்ப நீங்க பாடம் சொல்லி கொடுக்கும் போது எப்படி பண்ணணும்? சிஷ்யனுக்கு சொல்லி கொடுக்கணுன்ற தாற்பயம் மட்டும்தானே இருக்கணும், அவனுக்கு நல்லா உத்தாரணம் பண்ணணுன்ற எண்ணத்தோட சொல்லி கொடுங்க. என்ன வருதோ அது ஈஸ்வர பிரசாதம், பகவானுக்கு கைங்கரியமா பண்ணுங்க. எக்ஸ்பெக்டேஷன் வச்சிங்க அப்படின்னா அது பொல்யூஷன் ஆயிடும், அது பக்தி இல்லை அப்படின்னு சொன்னோன்னு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அவர் பாடம் சொல்லி கொடுக்கறதே வரல, அதுக்கு அமையவே இல்லை. அப்போ ஒருத்தருக்கு டீச்சர் ஆகணும்னா ஒரே ஒரு முக்கியமானது என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு நீங்க எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் கிடைக்கும், பகவான் கிடைக்க மாட்டேன். அப்ப பகவானை கேட்கணும் அப்படின்னா இந்த காரியம், எந்த பாடம் சொல்லி கொடுக்கறது எல்லாம், யாருக்காவது நிறைய பேருக்கு ஒவ்வொன்றும் இருக்கலாம், அதெல்லாம் மாத்திக்கங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஈஸ்வர கைங்கரியம் பண்றேன். எதிர்க்க இருக்கிறது யாரு? நான் அதுக்கு அடிக்க சொல்லுவேன்ல, கிருஷ்ணன் தான் சொல்றது, அர்ஜுனன் தான் எதிர்க்க இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் அர்ஜுனனா நினைச்சுக்கிட்டு, தன்னை கிருஷ்ணனா நினைச்சுக்கிட்டு தான் இந்த உபதேசத்தை பண்ணணும். மற்றபடி நான் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் எதிர்க்க இருக்கிறது மனுஷன், அவனுக்கு நான் இது சொல்லி கொடுக்க போறேன்னு நினைச்சிங்க அப்படின்னா தப்பா போயிடும். அப்ப ஸ்ரத்தை இல்லாம போயிடும், பாதியில விட்டு போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா ஒரு பூஜை மாதிரி இதை வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டும். அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னையே அடைகிறார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சம்சயோ ந கர்த்தவ்யா, இந்த விஷயத்தில் சந்தேகம் செய்ய வேண்டியது அவசியம் இல்லை. இதோட முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு பிறகு இன்னொரு ஸ்லோகம் இருக்கு, நாளைக்கு பார்க்கலாம், என்ன அவசரம், நாளைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கூட ஒரு ஸ்லோகம் பார்த்துக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. சிஷ்யனுக்கும் பக்தி இருக்கணும், குருவுக்கும் பக்தி இருக்கணும். பக்தி இல்லாதவனும் சிஷ்யனாக முடியாது, பக்தி இல்லாதவன் ஆச்சாரியரை குருவாக முடியாது. பக்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்தியா மாமபி ஜானாதி, என் மனசுல எப்பவுமே வச்சுக்கணும். நாராயண நாராயண நாராயண. நமஸ்காரம் நமஸ்காரம்.